Very good evening to all. Warm welcome to Karpom Tamizha. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் ஏஇ மற்றும் ஜேடிஓக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆல்மோஸ்ட் 12th அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜேடிஓ, ஜேஇ, ஏஇ அப்போ 3 டைப் ஆஃப் ஜாப் வந்து நீங்கள் எழுதலாம். 2 நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஜேடிஓவை கவர் பண்ணிவிட்டு டிகிரி படிக்கணும். ஏன்னா ஜேடிஓவும் டிகிரியும் சேம் தான். ஜிஎஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு டிகிரிக்கு ரெண்டுத்துமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அப்போ ஜிஎஸ் சேமு, ஆப்டியூடும் சேமு. இப்போ டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் எப்படி நீங்கள் படிக்கணும்னா பார்ட் டு ஹோல், சர்வேயில் ஹோல் டு பார்ட்டுன்னு படிப்பீங்க. அதே மாதிரி பார்ட் டு ஹோல் டெக்னாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். பார்ட் டு ஹோல்னால் ஃபஸ்ட்டு ஜேடிஓ சிலபஸை தரவு பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. அது தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கன்ஃபார்ம். டிகிரி படித்தவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜேடிஓவை நல்லா தரவு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பார்ட் டு ஹோல் ஏஇ சிலபஸை கவர் பண்ணணும். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட்டும் 3 போஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ உங்களுக்கு ஒரே எக்ஸாம் ஒரே ப்ரிப்பரேஷனில் 3 வேலை கிடைக்கும். ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணிப்போங்க. அதுதான் வைஸ் மெத்தட், அதுதான் ஸ்மார்ட் அப்ரோச். அப்போ ஜேடிஓவை தரவு பண்ணிவிட்டு ஏஇக்கு படிங்க, சரியா? ஸோ தட் இஸ் ஸ்மார்ட் அப்ரோச். அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆல் ஃபார்முலாஸ் சீரீஸ் வந்து யாருமே கொடுத்ததில்ல. ஆல்மோஸ்ட் 10 சப்ஜெக்ட்டுக்கும் ஆல் ஃபார்முலா சீரீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 50 மார்க் வரும். அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேன், அப்ராக்சிமேட்டாக 50 மார்க் வரும் இன்றைக்கி சீரீஸ்லேருந்து. இந்த வீடியோ பாருங்கள், இதில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி 10 சப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 அல்லது 4 சப்ஜெக்ட் பார்க்கலாம். அடுத்து போக போக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணுவேன்னா எல்லா 10 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஃபார்முலாஸ் வந்து ஒரு சீரீஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக மேரத்தான் போக போகிறோம், அதெல்லாம் அப்புறம், சரியா? ஸோ ஆஸ் யூ நோ ஆல்ரெடி கர்ப்பம் தமிழாவில் வந்து நம்ம முனிசிபல் கார்பரேஷன் ஏஐக்கு வந்து கோர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம், சரியா? லெட் அஸ் மூவ் இன்டு ஒரு வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்முலா. தியரிலாம் கிடையாது, ஃபார்முலா. இது வருமா அப்படின்னா வரும், முனிசிபல் கார்பரேஷன் ஏஐக்கு வரும். ஏன்னா சிஇஜி அன்என்எஸ்டி தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே கொஞ்சம் கான்செப்ட்லாகவும் கேட்பாங்க, தியரிட்டிக்கலாக கேட்குறத விட. தியரிட்டிக்கலாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இதில் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைனஸ் மாடுலஸ். ஸோ ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த அக்ரிகேட் வந்து காங்க்ரீட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது காங்க்ரீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ காங்க்ரீட்டில் ஃபைனஸ் மாடுலஸ்னால் என்னென்னா அந்த அக்ரிகேட் வந்து எவ்வளோ ஃபைனாக இருக்குது, சரியா? ஸோ ஃபைனஸ் மாடுலஸ் ஃபார் ஃபைன் சாண்ட் எவ்வளோ அப்படின்னா 2லேருந்து 2.5 வரைக்கும் இருக்கணும். மீடியம் சாண்ட் வந்து 2.5 to 3, கோர் சாண்ட் வந்து 3 to 3.5. இதே ஒரு கோர்ஸ் அக்ரிகேட் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஜெல்லி இருக்குது அப்படின்னா அதோட ஃபைனஸ் மாடுலஸ் வந்து 5.5 to 8. இல்லை ஆலின் அக்ரிகேட் இருக்குன்னா 3.5 to 7.5. இதில் என்ன முக்கியமாக கேட்பாங்க, இந்த கொஷின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த ஏஇக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை ஃபைன் அக்ரிகேட்டையும் கோர்ஸ் அக்ரிகேட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா ஃபைனஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். ஸோ இது வந்து இந்த எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதர் ஜேடிஓவில் கேட்கலாம் அல்லது ஏஇயில் கேட்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மிக்ஸு பை ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மிக்ஸு மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், சரியா? இந்த கேள்வி பாருங்கள். ஸோ அப்போ ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதில் நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு சில கேள்வி மட்டும் வேகமாக பார்த்துடலாம். ஸோ அப்போ இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் ஃபைனஸ் மாடுலஸ் 2.6. 2.6னா அது சாண்டோட ஃபைனஸ் மாடுலஸ் கம்பைன்ட் வித் கோர்ஸ் அக்ரிகேட் ஆஃப் ஃபைனஸ் மாடுலஸ் 6.8. ஸோ அப்போ 2.6ன்றது ஃபைன் அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸு. ஸோ கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் வந்து 6.8. இதை கம்பைன் பண்ணால் மிக்ஸ்டு எவ்வளோ 5.4. மிக்ஸ்டு வந்து 5.4. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் மைனஸ் மிக்ஸ் பை மிக்ஸ் மைனஸ் ஃபைன், கோர்ஸ் மைனஸ் மிக்ஸ் பை மிக்ஸ் மைனஸ் ஃபைன், சரியா? ஸோ அப்போ கோர்ஸ் எவ்வளோ 6.8 மைனஸ் மிக்ஸ் வந்து 5.4 டிவைடட் பை 5.4 மைனஸ் 2.6. இஃப் யூ கேல்குலேட் யூ வில் கெட் 0.5. இதே கேள்வி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதே கொஷின் வரலாம், சரியா? ஹேவ் எ ஸ்டார் மார்க். வி கேன் எக்ஸ்பெக்ட் தி சேம் கொஷின் இன் முனிசிபல் சப்ளை கார்பரேஷன் ஏஇ, சரியா? அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஸோ ஃப்ளாக்கினஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஃப்ளாக்கினஸ் டெஸ்ட் அப்புறம் எலாங்கேஷன் டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம்.
see flakiness டெஸ்ட்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் வந்து அக்ரிகேட் வந்து 6.3 mm 6.3 mm கீழே இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து இது நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னா 200 பீஸாவது தேவை. ஸோ அது எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னா வெயிட் ஆஃப் அக்ரிகேட் பாசிங் த்ரூ ஸ்லாட் ஆஃப் திக்னஸ் காஜ். திக்னஸ் காஜ்னா இதுதான் பாசிங் த்ரூ, ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ்னா இதுதான் திக்னஸ் காஜ். சரியா? ஸோ இந்த திக்னஸ் காஜில் எவ்வளோ வெயிட் ஆஃப் அக்ரிகேட் வந்து பாஸ் ஆகுது, எவ்வளோ வெயிட் ஆஃப் அக்ரிகேட் வந்து பாஸ் ஆகுது டிவைடட் பை டோட்டல் வெயிட் ஆஃப் சாம்பிள் இன்டூ 100. இதுதான் வந்து ஃப்ளாக்கினஸ். எலாங்கேஷன்னா வெயிட் ஆஃப் அக்ரிகேட் ரீடைன்ட் ஆன் லென்த் கேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளாக்கினஸ்னா இந்த திக்னஸ் கேஜில் பாஸ் ஆகிறது தான் ஃப்ளாக்கினஸ். எலாங்கேஷன்னா இந்த லென்த் காஜில் ரீடைன் ஆகிறது, பாஸ் ஆகி போகக்கூடாது. அதுதான் வந்து எலாங்கேஷன் இண்டெக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் எதை பொறுத்து இருக்குன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பொறுத்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா வாட்டர் பை சிமெண்ட், வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட்டை பொறுத்து இருக்குது. அதுதான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நார்மலாக வந்து ஐஎஸ் கோடு 10262 2009 படி 0.4லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ரஹாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா லிசன், எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸ்ட்ரென்த்து. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் inversely proportional to water cement ratio. இதுதான் ஆப்ரஹாம் லான்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகணும்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை குறைக்கணும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் ஒர்க்கபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்தணும். அப்போ ரெண்டுமே ப்ராப்ளம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாச்சுன்னா என்ன ஆகிடும், ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும், ஆனால் ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கணும், ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்டிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மிக்ஸ் டிசைன் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு மிக்ஸ் டிசைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்டர் சிமெண்ட் ratio. Water cement ratio, again water cement ratio is directly proportional to workability. So அப்ப இது அதிகமாச்சுன்னா ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். ஆனால் பட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதுதான் ப்ராப்ளம். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணும், ஒர்க்கபிளாகவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தையும் பார்க்கணும். அப்போ நம்ம ஆப்டிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஆப்ரஹாம் லா. ஸோ நெக்ஸ்ட் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ. இது கேட்பாங்க. ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோனா எவ்வளோ வந்து ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோனா ஹைட்ரேட்டட் சிமெண்ட் பேஸ்ட் எவ்வளோ இருக்குது, தண்ணி கலந்த சிமெண்ட் பேஸ்ட் அதோட வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிமெண்ட் பேஸ்ட் ப்ளஸ் அந்த போர், அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது. ஸ்பேஸ்னால் அந்த சிமெண்ட்டில் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, வாய்டு, அது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் அந்த ஃப்ராக்ஷனை தான் வந்து நான் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோன்னு சொல்லுவேன். அப்போ ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோனா வால்யூம் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் ப்ளஸ் கேபிலரி போர். வெரி இம்பார்ட்டன்ட். இதே ஒரு கேள்வியாக கேட்பான். என்ன கேட்பானா, வாட் இஸ் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ அப்படின்னா, வாட் இஸ் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ? Gel space ratio என்ன? That is equal to volume of hydrated cement paste by again volume of hydrated cement paste plus pores. ஸோ அப்போ இந்த இடத்துல சிமெண்ட் பேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சிமெண்ட் பேஸ்ட் ப்ளஸ் போர். அதாவது சிமெண்ட் பேஸ்ட் போர் ரெண்டுத்தோட வால்யூமை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ வந்து வால்யூம் ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ. ஸோ தட் இஸ் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ. ஸோ அப்போ அதுதான் வந்து ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 240 into
ஜெல் பை ஸ்பேஸ் கியூப். இது யார் கண்டுபிடிச்சதுன்னா பவர் அண்ட் ப்ரௌன் யார்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. சரியா? திஸ் வாஸ் ஃபவுண்ட் பை பவர் அண்ட் ப்ரௌன் யார்டு. ஸோ 240. ஸோ இந்த கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ கொடுத்துருவான். வாட் இஸ் த தியரட்டிக்கல் ஸ்ட்ரென்த்னு கேட்பான். கேள்வி என்ன வரும்னா வாட் இஸ் த தியரட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 240 இன்டூ ஜெல் பை ஸ்பேஸ் தி ஹோல் பவர் 3. அப்போ ஓகே, ஸோ அப்போ ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ எவ்வளோ 0.756. ஸோ அப்போ தியரட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும்னா 240 இன்டூ த ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ 0.756 தி ஹோல் பவர் 3 போட்டிங்கன்னா எனக்கு 103.72 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ. ஸோ அதை வச்சு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்டு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்டில் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு பீமை வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். அதோட பிளாக்கோட சைஸ் என்னன்னா 15/15/70 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ரோலர் சப்போர்ட்டில் வச்சு மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் வந்து கண்டுபிடிப்பேன். மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் இஸ் கிவன் பை P/L/BD². இது எப்படி வரும்னா பெண்டிங் தியரியிலேருந்து வரும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பெண்டிங் தியரி படிப்பீங்க. பெண்டிங் தியரியில் எஸ் ஃப்ரம் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் பெண்டிங் தியரி. சரியா? M/I எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ, அதில் இருந்தால் இந்த மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சரை கண்டுபிடிப்பேன். ஸோ அதை நம்ம கிளாஸில் இன்டெப்த்தாக படிப்போம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னா P/L/B/D². அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது 0.7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCK. இது கேட்பாங்க மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். இது வராது, இந்த ஃபார்முலா தான் கேட்பான். மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னா 0.7 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCK. FCK அப்படின்றது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். M25னா 25 தான் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். சரியா? இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் இந்த மாதிரி சிலிண்டரை இப்படி வச்சு, சரியா, இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே அழுத்தம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இன்டெரக்டாக டென்ஷன் அப்ளை ஆகும். ஸோ இன்டெரக்டாக டென்ஷன் அப்ளை பண்ணுறதா நான் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். ஸோ அப்போ ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து 150 mm டயா 300 mm லாங்கு சிலிண்டரை வச்சு நான் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து 2P/πdl 2P/πdl. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் தேவையில்லை, நாட் இம்பார்ட்டன்ட். லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நிறைய கொஸ்டின் இருக்கும், எல்லா கொஸ்டினும் தேவையில்லை. ஃபார்முலாஸ் மட்டும் வேகமாக பார்த்துடலாம். சரியா? ஃபார்முலா தான் இன்றைக்கி. எக்ஸ்ட்ராவாக என்ன வரப்போகுது, நார்மலாக நம்ம படிக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் புக் படிக்கணும்ல, அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்க விஷயங்கள்லாம் நான் அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். ஸோ திஸ் வில் பி ரியலி ஹெல்ப் யூ. இப்போ நீங்கள் ஒரு 160 மார்க் தெரியுது அப்படின்னா அந்த அடிஷ்னலாக 10 மார்க் வாங்கணும்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ மெச்சூரிட்டி ஆஃப் காங்க்ரீட்னா டைம் இன்டு டெம்பரேச்சர், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த இடம் பேப்பரில் இல்லை. அப்போ மெச்சூரிட்டி வேணும், ஒரு காங்கிரீட்டுக்கு மெச்சூரிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் டைம் இன்டு டெம்பரேச்சர். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து, இந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து டெம்பரேச்சர் பொறுத்தும் இருக்குது, டைமை பொறுத்தும் இருக்குது. அப்போ மெச்சூரிட்டி இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு டெம்பரேச்சரு. சரியா? ஹைட்ரேஷன் ஆஃப் காங்கிரீட் வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா -11 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இந்த கேள்வி கேட்பாங்க எக்ஸாமில், ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பான். ஹைட்ரேஷன் ஆஃப் காங்கிரீட் இஸ் பாசிபிள் டில் விச் டெம்பரேச்சர் அப்படின்னா -11 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹைட்ரேஷன் வந்து சாத்தியம். ஸோ அப்போ -11 வரைக்கும் ஹைட்ரேஷன் வந்து பாசிபிள். சரியா? ஸோ அப்போ அதை வச்சு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சாம்பிள் ஆஃப் காங்கிரீட் இருக்குது, கியூர்ட் அட் 20 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸில் கியூர் பண்ணுறேன் ஃபார் 28 நாள். சரியா? ஃபுல்லி மெச்சூர்ட் காங்கிரீட். அப்போ மெச்சூரிட்டி என்னன்னு கேட்குறாங்க, சமேஷன் டைம் இன்டூ டெம்பரேச்சர், சமேஷன் டைம் இன்டூ டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் டைம் எத்தனை நாள், 28 நாள். கரெக்டாக 28 நாள். இது ஹவர்ஸில் மாற்றுங்க, 28 டேஸு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 28 நாளைக்கு என்ன, 28 × 24 hours. இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஹவரில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுன்னா ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் எடுப்பேன். ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து -11 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சருக்கும் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெம்பரேச்சர். ஏன்னா இதில் மெச்சூரிட்டிக்கு பேஸ் டெம்பரேச்சர்ன்றது -11 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த -11 டிகிரி செல்சியஸ்க்கும் அப்போதைக்கு நீங்கள் மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ணுறப்ப என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை, உள்ள இன்க்ரீஸை தான் நான் டெம்பரேச்சராக எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், -11 டிகிரி செல்சியஸ் தான் மெச்சூரிட்டிக்கான பேஸ் டெம்பரேச்சர், -11. இந்த -11லேருந்து 20, இங்கே எவ்வளோ இருக்குது, 20.
அப்போ இந்த டெம்பரேச்சரில் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேஸ்லேருந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20 மைனஸ் ஆஃப் 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 20832 டிகிரி செல்சியஸ் ஹவர். ஸோ இதுதான் வந்து மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட். டே டைம் டெம்பரேச்சர் ஃபார் மெச்சூரிட்டி ஃபார் ப்ளோமேன் எவ்வளோ பாது, மைனஸ் 11.7. கரெக்டா? ஒன்று அப்படி கேட்பான், இல்லைனா இந்த மாதிரி கேட்பான். டே டைம் டெம்பரேச்சர் ஃபார் மெச்சூரிட்டி பை ப்ளோமேன் எவ்வளோ அப்படின்னா மைனஸ் 11.7 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ அடுத்து இப்போ கான்கிரீட் டெக்னாலஜி உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுலேருந்து ஒரு 3 அல்லது 2 கேள்வி வரலாம். அடித்து சொல்கிறேன், இந்த முனிசிபல் கார்பரேஷன் ஏக்கு கண்டிப்பாக 3 அல்லது 4 கேள்வி வரும். நெக்ஸ்ட் இப்போ டிசைன் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். டிசைன் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை. சரியா? இப்போ ஒரு கான்கிரீட் இருக்குன்னா அது ஆக்சுவலாக வந்து பிரிட்டில் மெட்டீரியல். சரியா? தட் இஸ் வெரி வீக் இன் டென்ஷன். ஸோ அப்போ ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு கான்கிரீட் வந்து எவ்வளோ டென்ஷன் எடுக்கணும்னா 0.7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. 0.7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. ஸோ இதுதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டு. எஃப்சிகே அப்படின்றது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா க்ரீப்னா ஒன்றும் இல்லை. க்ரீப்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கான்ஸ்டண்ட்டாக லோடு வந்து டைமை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் வந்து க்ரீப்பு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் டெட் லோடு அப்படின்றது அந்த பில்டிங் கூட கடைசி வரைக்கும் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த லோடு வந்து டைமை பொறுத்து நீங்கள் கொடுக்க டிஃபர்மேஷனும் ஸ்லோவாகவும் ப்ராக்ரஸிவாகவும் டெவலப் ஆகும். அதுதான் வந்து க்ரீப்பு. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் க்ரீப் அப்படின்னா 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. லாங் டேர்ம்னா டிவைடட் பை 1 + θ. இதுலேயே 2 இருக்குது, 2 விஷயம் கேட்பாங்க. லிசன், இம்பார்ட்டன்ட். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேட்பான், அப்படி இல்லைனா லாங் டேர்ம்னா என்னன்னு கேட்பான். லிசன். ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம் modulus of elasticity is equal to 5000 square root of FCK. சரியா? அடுத்து லாங் டேர்ம் modulus of elasticity வேணும்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட் டேர்ம் modulus of elasticity by 1 + θ. ஷார்ட் டேர்ம்லேருந்து 1 + θவை டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் ஷார்ட் டேர்ம். கரெக்டாக? இப்போ ஷார்ட் டேர்ம் modulus of elasticity கேட்டிங்கன்னா கொஷனில் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே யூஸ் பண்ணிடுங்க. இல்லை லாங் டேர்ம் கேட்குறேன்னா டிவைட் பை 1 + θ. இது வந்து லாங் டேர்ம். ஸோ இது கேட்கலாம். அப்படி இல்லைனா க்ரீப் கோஎஃபிஷியன்ட் கேட்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்போம்னா க்ரீப் கோஎஃபிஷியன்ட். அப்போ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்து ஏஜ் ஆஃப் டேஸை பொறுத்து கம்மியாகும். இப்போ 7 நாளைக்கு எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்து 2.2. ஃபார் 28 days the value is 1.6. ஃபார் 1 year the value is 1.1. ஸோ அப்போ க்ரீப்ன்றது என்ன, கண்டினியூஸ் லோடிங்னால நடக்கிறது தான் க்ரீப். சரியா? டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ஏற்கனவே சொன்னேன், 0.7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் வந்து 0.7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. அடுத்து பார்க்கலாம். ஸோ இது அந்த ப்ராபபிலிட்டி கர்வு. ஸோ இப்போ அந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்து, இப்போ ஒரு கான்கிரீட் இருக்குது, அந்த கான்கிரீட்டை நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணணும். அந்த கான்கிரீட் வந்து கரெக்டான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா இந்த ப்ராபபிலிட்டி கர்வ் வச்சு தான் கண்டுபிடிப்பேன். திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. சரியா? ஸோ அப்போ மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொண்டு வருவோம். சரி, அந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு FCK ப்ளஸ் 1.64 இன்ட்டு சிக்மா. சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், FCK இஸ் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஸோ அதை வச்சு ஒரு கேள்வி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கு டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. கரெக்டா? லிசன்.
So we need to find the characteristic target mean strength. So what is target mean strength pa? Characteristic compressive strength plus k into standard deviation. So FCK oda value enna? Compressive strength வந்து M20 20 plus k oda value enna 1.64 into standard deviation என்ன கொடுத்திருக்கான் 4. So 4. So that is equal to 20 plus 1.64 into 4 எவ்வளோப்பா 61551. So 5.46, which is approximately see 1.64 into 4, correct? 6152, so 6.56, 6.56, correct? So இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போடணும் இன்னும் 6.56. ஸோ 26.56 is the answer. ஸோ இந்த கொஷினும் முனிசிபல் கார்பரேஷன் ஏஇ 2024 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் பட் கான்செப்டை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 26.6 is the correct answer. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். Let us move to next concept. ஸோ அடுத்து மாடுலர் ரேஷியோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படின்னா என்னென்னா 280/3 into சிக்மா பிசி. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஷின்ஸ் வராது, ஏன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு இருக்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ அதெல்லாம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான், நாட் ரெக்வயர்ட். லிமிட் ஸ்டேட் மட்டும் படிங்க, லிமிட் ஸ்டேட்லேருந்து தான் கொஷின் வரும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து வராது. ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து டிஆர்பிக்கு ரெடி பண்ணது. சரியா? திஸ் இஸ் ஃபார் எவ்ரி எக்ஸாம், யூனிவர்ஸ்லாம் ரெடி பண்ணது. டிஆர்பி வந்ததுனா தான் இதெல்லாம் உங்களுக்கு தேவை, ஏஇக்கெலாம் தேவை கிடையாது. திஸ் இன்டெப்த் கொஷின், திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து செட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை டிஆர்பி வருதுன்னா அப்போதைக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இப்போ ஏஇக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஒன்லி லிமிட் ஸ்டேட். சரியா? சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்ட், டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்ட், ஐ வில் கவர் தட். அது வந்து மேரத்தானில் கவர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி டிபீம் பார்க்கலாம். கண்டிப்பாக டிபீம்லேருந்து கேள்வி வரும். சரியா? ஸோ இப்போ டிபீமில் எஃபெக்டிவ் வித்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்பான் அப்படின்னா எஃபெக்டிவ் வித்து தான் கேட்பான். போன ஏஇயில் கூட கேட்டிருந்தான். ஸோ எஃபெக்டிவ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டிபீமாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டிபீம். சார் 2 டிபீம் இருக்கே சார். ஆமாம், இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து நிறையா டிபீம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஏ. இல்லை சார் டிபீம் வந்து தனியாக இருக்குது, ஐசோலேட்டடாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கேஸ் பி. அப்போ டிபீம் நிறையா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா L0/6 ப்ளஸ் பிரெத் ஆஃப் வெப் ப்ளஸ் 6 times டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச். இது எப்போனா டிபீம் வந்து நிறையா இருந்ததுன்னா. இல்லை ஐசோலேட்டட் டிபீம் இருக்குன்னா L0/B ப்ளஸ் 4 + BW. இந்த ஃபார்முலா கேட்பான், அப்படின்னா நியூமரிக்கல் கேட்கலாம். 2 வகையில் கேள்வி வரும். பட் மேக்ஸிமம் வந்து ஃபார்முலாலே முடிஞ்சிடும், ஏன்னா அது ஐஎஸ் கோடில் இருக்கிறது, IS 456 இருக்கிறது. ஸோ அப்போ மேக்ஸிமம் இந்த கண்டிஷனே கேட்பான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிபீம் இருந்ததுன்னா L0/6 ப்ளஸ் பிரெத் ஆஃப் வெப் ப்ளஸ் 6 times டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சு. இல்லை சார் ஐசோலேட்டட் டிபீம் இருக்குது சார் அப்படின்னா L0/B ப்ளஸ் 4 + பிரெத் ஆஃப் வெப். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்பீம். ஸோ எல்பீம்க்கு வந்து breadth of flange is given by L0/12. number of L-beam இருக்குன்னு வைங்களேன், L0/12 plus BW plus 3 times DF depth of flange. இது வந்து L-beam வந்து நிறையா இருந்ததுன்னா. இல்லை சார் ஐசோலேட்டடாக இருக்குது அப்படின்னா 0.5 L0/L0/B plus 4 plus breadth of web. ஸோ இது இந்த 4 கேஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரலாம். சரி, அப்போ பின்றது என்ன அப்படின்னா பிஎஃப்ன்றது எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஃப்ளாஞ்சு. பிஎஃப்ன்றது எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஃப்ளாஞ்சு. அது என்ன சார் அப்படின்னா அதை நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஃப்ளாஞ்சுனா என்னன்னா அது ஒரு நல்ல ஒரு இன்டெப்த்தான கான்செப்ட். சரியா? தட் ஐ வில் டீச் இன் கிளாஸ். எஃபெக்டிவ் வித்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ளாஞ்ச் இருக்குன்னா வெப்பு பக்கத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், வெப்பு பக்கத்தில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் ஃப்ளாஞ்ச் கிட்ட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ இதுதான் டி பீம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டி பீம்னா ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா வெப்பு கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ வெளில போக போக இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
இந்த மாதிரி இருந்ததுன்னா டிவியுமே அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எஃபெக்டிவ் வித்துன்னு அசியூம் பண்ணுவேன். எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஃப்ளாஞ்ச் அப்படின்னா ஸோ பிஎஃப். ஸோ அந்த எஃபெக்டிவ் வித் வரைக்கும் ஐ வில் அசியூம் தட் த ஸ்ட்ரெஸ் இஸ் யூனிஃபார்ம். எஃபெக்டிவ் வித்னா ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு தியரிட்டிக்கலாக நம்மளே அசியூம் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் தான் அந்த பீமை நல்லா அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் லீனியராக இருந்ததுன்னா அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த எஃபெக்டிவ் வித்துக்கு வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு நானே அசியூம் பண்ணிக்கிட்டு அதுதான் வந்து எஃபெக்டிவ் வித் அப்படின்னு எடுத்துப்பேன். சரி, அதுதான் எஃபெக்டிவ் வித்து. ஸோ நெக்ஸ்ட் L0ன்றது ஜீரோ மொமெண்ட்ஸ். ஜீரோ மொமெண்ட்டுக்கும் ஜீரோ மொமெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. பிடபிள்யூன்றது பிரெத் ஆஃப் வெப். இதுதான் பிடபிள்யூ, பிரெத் ஆஃப் வெப். இங்கே பாருங்கள், பிஎஃப்ன்றது என்ன கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு அசியூம் பண்ணுவேன். டிஎஃப்ன்றது டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஎஃப்ன்றது திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சு. ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஓகே, சி பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மெட்டீரியலுக்கு சேஃப்டி ஃபேக்டரை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இப்போ காங்கிரீட் இருக்குது, ஸ்டீல் இருக்குது. ஆர்சிசியில் ரெண்டே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம் மேஜராக. கோர் செக்ரிகேட், ஃபைன் செக்ரிகேட்லாம் இருக்குது, பட் மேஜராக வந்து காங்கிரீட், ஸ்டீலு. அப்போ அதை ஃபுல்லாக லோட் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் கொடுக்கணும். அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் என்னன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ டிவைட் பண்ணால் அதை வந்து நம்ம கம்மியாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ஃபார் காங்கிரீட் இது கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. காங்கிரீட்டுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்னன்னா 1.5. ஃபார் காங்கிரீட் த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இஸ் 1.5. அதே மாதிரி ஸ்டீலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.15. ஃபார் ஸ்டீல் 1.15. அப்போ காங்கிரீட்டுக்கு 1.5. சரியா? 1.5. ஸ்டீலுக்கு 1.15. நெக்ஸ்ட் ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார் காங்கிரீட் என்ன 1.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.67 FCK வரும். நெக்ஸ்ட் 1.15 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.87 FI வரும். சரியா? ஸோ இப்போ காங்கிரீட்டுக்கு ஸோ இப்போ 1.5 போட்டோன்னா எவ்வளோ 0.67. அது இல்லாமல் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் படி 0.67 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஐ ஷுட் மல்டிப்ளை 0.67. ஏன்னா இது சைஸ் எஃபெக்ட்னு சொல்லுவேன். சார் சைஸ் எஃபெக்ட்னா என்ன சார்? இங்கே பாருங்கள், காங்கிரீட்டுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்ன 1.5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த காங்கிரீட்டுக்கு சேஃப்டி ஃபேக்டர் அப்ளை பண்ணுங்க 1.5. அது இல்லாமல் சைஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சைஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா அந்த காங்கிரீட்டோட மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் கேஷ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து 67% எடுத்துக்கோங்க அப்படின்னு ஐஎஸ் கோட் சொல்லுது. ஸ்ட்ரென்த்தை வந்து டோட்டல் காங்கிரீட்டில் 67% மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஐஎஸ் கோட் சொல்லுது. அதுதான் 0.67. அதை கால்குலேட் பண்ணலாம் 0.44 FCK. சரியா? ஸோ அப்போ அசம்ஷன்ஸ் ஆஃப் லிமிட் ஸ்டேட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான். 200% கேரண்டி கண்டிப்பாக இதில் இந்த ஸ்லைடில் இருந்து 1 அல்லது 2 கேள்வி வந்து உங்கள் முனிசிபல் சப்ளை கார்பரேஷன் ஏரியில் வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்டு பீமு. இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம், இது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸோ அப்போ ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து ஆல்வேஸ் லீனியர். ஏன் அப்படின்னா நம்ம பெர்னோலிஸ் அசம்ஷன் ஃபாலோ பண்ணுறோம். பெர்னோலிஸ் அசம்ஷன்னா என்னென்னா ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீமு லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஷேப்பில் இருக்கோ லோடு கொடுத்ததுக்கு அப்புறமும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன்னா லோடு கொடுத்ததுக்கப்புறமும் ரெக்டாங்கிளில் தான் இருக்கும். அது ட்விஸ்ட்டோ வார்ப்பிங்கோ ஆகாது. ஸோ அந்த தியரம் படி நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ரெயின் இஸ் லீனியர் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு பீமில் டாப் மோஸ்ட் பெண்டிங் கம்ப்ரெஷன். ஏன் சார் பெண்டிங் கம்ப்ரெஷன்? ஒரு பீம் இருக்குன்னா நான் லோடு கொடுத்தேன்னா அது பெண்ட் ஆகி கம்ப்ரெஸ் ஆகும், இல்லை பெண்ட் ஆகி டென்ஷன் ஆகும். அப்போ பெண்டிங் கம்ப்ரெஷனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0035. பெண்டிங் கம்ப்ரெஷனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இஸ் கிவன் பை 0.0035. ஸ்டீலில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.87 FI/ES ப்ளஸ் 0.002. இது வந்து ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன். ஏன் 0.002 விட அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது அப்படின்றத திஸ் ரெக்வயர்ஸ் சம் 20 minutes ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இதை இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். ஏன் வந்து ப்ளஸ் இருக்கணும்
அப்படின்றதுக்கு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா லிசன், ஐ வில் டேக் ஜஸ்ட் 2 minutes here. ஸோ அந்த ரீசன் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் வந்து ப்ளஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு there is a reason. லிசன், ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வு. ஸோ இந்த வேல்யூ வந்து 0.002ன்றது இங்கே இருக்கும். ஒருவேளை 0.002க்கு கீழே இருந்ததுன்னா இந்த ஸ்டீல் வந்து என்ன ஆகாது, ஈல்ட் ஆகாது. ஸோ அதனால தான் ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா 0.002 ப்ளஸ் இந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இது வந்து இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட்டு, பட் ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சி ஸ்டீல் வந்து லோடு கொடுத்தாலுமே கொஞ்ச நேரம் எலாங்கேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபெயில் ஆகணும். லாஜிக் அதுதான். உடனே ஃபெயில் ஆகக்கூடாது. ஒருவேளை 0.002 இந்த போர்ஷன்லேயே கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டீல் வந்து எலாங்கேட்டே ஆகாது, உடனே ஃபெயில் ஆகிடும். அப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால தான் 0.002 ப்ளஸ்னா அப்போ இந்த போர்ஷனில் வந்துடும். அப்போ இங்கே வந்துருச்சுன்னா ஒருவேளை சடனாக எர்த்குவேக் வந்தாலும் சரி, என்ன அன்எக்ஸ்பெக்டட் ஃபோர்ஸஸ் வந்தாலும் சரி, அப்போ ஸ்டீல் வந்து என்ன ஆகும், கொஞ்ச நேரம் எலாங்கேட் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயின் வந்து 0.002 ப்ளஸ் 0.87 FI/ES. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ ஸ்ட்ரெயின் பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம். திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்ட்ரெயின் டயக்ராம். கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்ட்ரெயின் டயக்ராமில் மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பெண்டிங் கம்ப்ரெஷன்னால மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எவ்வளோனா 0.0035. டைரக்ட் கம்ப்ரெஷன்னால மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எவ்வளோ சார் அப்படின்னா காலமில். டைரக்ட் கம்ப்ரெஷன் எங்கே வரும், காலமில். அது எவ்வளோ, 0.002. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டைரக்ட் கம்ப்ரெஷன்னா காலம் 0.002, பெண்டிங் கம்ப்ரெஷன்னா 0.0035. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல். இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம். இப்போ ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பாருங்கள். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து தட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேரபோலா அண்ட் ரெக்டாங்கிள். சார் இப்படி தான் இருக்கணுமானா இல்லை. ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஐஎஸ் கோட் வந்து சொல்லுது. ஐஎஸ் 456/2000ல் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ரெக்டாங்கிள் பேரபோலாவாக தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் நம்ம தியரிட்டிக்கலாக நார்மலாக இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். பட் இட் கேன் பி ஆஃப் எனி ஷேப். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் கேன் பி ஆஃப் எனி ஷேப். அதுதான் ஐஎஸ் கோட் சொல்லுது. எந்த ஒரு ஷேப்பில் வேணால் இருக்கலாம், இப்படி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு ஐஎஸ் கோட் சொல்லுது. பட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து கண்டிப்பாக லீனியராக தான் இருக்கணும். சரியா? ஸோ அப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தடு லிசன். ஸோ அப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி ஓகே. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்ன, 0.0035 பெண்டிங் கம்ப்ரெஷன். இது வந்து ஸ்ட்ரெயின் அட் ஸ்டீலு. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளோனா 0.87 FI. எப்படி, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் பை 1.15, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.15. அப்போ 0.87 FI தான் டென்சைல் ஃபோர்ஸ். இது எப்படி பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பை 1.5 இன்டூ சைஸ் எஃபெக்ட் 0.67 போட்டிங்கன்னா 0.45 FCK. இப்போ இதில் என்ன கேள்வி கேட்பானா, இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரெக்டாங்குலர் ஆகும், எவ்வளோ தூரத்துக்கு பேரபோலிக்காகவும் இருக்கும். நிறைய இடம் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்லேயும் இந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பேரபோலிக்கா, எவ்வளோ தூரத்துக்கு ரெக்டாங்குலராக இருக்கும்னா நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் தி கான்செப்ட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ இது XU, இங்கேருந்து இது வரைக்கும் XU. கரெக்டாக? ஸோ XU ஃபார் 0.0035. அப்போ 0.002க்கு ஹைட் என்ன, 0.002க்கு ஹைட் என்ன, புரியுதா? சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ XU இஸ் ஃபார், இங்கே பாருங்கள், திஸ் ஹைட்டு, this breadth, this that is equal to this height, this breadth. ஏன்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள். கரெக்டாக? சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் திஸ் height, this breadth. ஸோ ஃபார் திஸ் height what is the breadth, for this breadth what is the height. அப்போனா 0.0035 அப்போனா XU by 0.0035. கரெக்டாக? XU by 0.0035 is equal to, ஸோ XUக்கு 0.0035னா அப்போ இந்த ஹைட்டுக்கு 0.0022, தட் இஸ் ஈக்குவல் டு, இதை X1 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ XU by 0.0035 is equal to X1 by 0.002. If you simplify this, you will get X1 as 4/7 XU. 4/7 XU. அப்போ இந்த ஹைட் எவ்வளோ,
இந்த ஹைட் எவ்வளோ 4/7xu. அப்போ இது 4/7xu அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 4/7. 7ல் 4 பகுதி இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 3 பகுதி இருக்குது. அப்போ இங்கே 4/7xuனா இது 3/7xu. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இது வந்து ஸோ பேரபலிக் பார்ட் வந்து 4/7xu, ரெக்டாங்குலர் பார்ட் வந்து 3/7xu. இது கேட்பாங்க 4/7xu 3/7xu. சரியா? ஸோ அப்போ 4/7 அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.57 டெசிமல்லையும் கேட்பான். சரியா? So this is equivalent to 0.57xu. அப்போ 0.57xu வரைக்கும் இது பேரபோலிக்காக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஹைட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/7 இஸ் 0.43xu. இதுதான் ஏயில் கேட்டான். ஏயில் எவ்வளோ தூரத்துக்கு ரெக்டாங்குலராக இருக்கும் அப்படின்னா 0.43xu. TNPSC ஹைவே PWDயில் கேட்ட கேள்வி. சரியா? இது எவ்வளோ 0.43xu ரெக்டாங்குலர் பார்ட், இது 0.57xu. அடுத்து போகலாம். ஸோ அப்போ சிங்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் ஸோ வாட் இஸ் த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 FCKB into xu. ஸோ அதை டிரைவ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ வாட் இஸ் த லிவர் ஆர்ம்? லிவர் ஆர்ம்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்க்கும் டென்சைல் ஃபோர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து லிவர் ஆர்ம். சரியா? D மைனஸ் சி ஆக்சுவலாக கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து மேலே இருந்து 0.42 xu டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். அது வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் உட்காந்து மொமெண்ட் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் அபவுட் ஏ பாயிண்ட் 0ன்னு போட்டு. ஸோ அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து மேலே இருந்து 0.42 xu அப்படின்ற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இது 0.42 xu, இது வந்து கேபிட்டல் D. அப்போ லிவர் ஆர்ம்ன்றது இதானே? சி இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ், இது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். லிவர் ஆர்ம் அப்படின்றது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்க்கும் டென்சைல் ஃபோர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இது என்ன? இதிலிருந்து இது வரைக்கும் D மைனஸ் y பார் தான் எவ்வளோ 0.42 xu. அப்போ D மைனஸ் 0.42 xu. அப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ன 0.36 FCKBxu into D மைனஸ் 42 xu. டென்சைல் ஃபோர்ஸ் என்ன 0.87 FIAST into D மைனஸ் 0.42 xu. சரியா? சி ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சைல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும் லிமிட் ஸ்டேட்டில். ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சைல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். அதாவது 0.36 FCKBxu is equal to 0.87 FIAST. அடுத்து வந்து லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சி லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சஸ் வேணும்னா அகைன் சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 0.0035 இஸ் ஃபார் தி ஹைட் ஆஃப் xu லிம். அப்போ இது எவ்வளோ? இது D, இது xu லிம்னா இது மைனஸ் பண்ணுங்க. D மைனஸ் xu லிம்முக்கு இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ கரெக்டா? அப்போ 0.0035 இஸ் ஃபார் xu லிம், அப்போ 0.87 FI/ES plus 0.002 for the height of this site என்ன D minus xu lim கரெக்டா? D minus xu lim. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ xu lim எதை பொறுத்து இருக்கு? that depends only on the grade of steel. இது கேட்பான். லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சஸ் இன் லிமிட் ஸ்டேட் மெத்தடு ஃபார் சிங்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்து எதை பொறுத்து இருக்கு? கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு, கிரேட் ஆஃப் ஸ்டீலு, போத் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு அது ஸ்டீல் அப்படின்னா எதை பொறுத்து மட்டும் தான் இருக்குது? கிரேட் ஆஃப் ஸ்டீலை மட்டும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ அதான் வந்து ஸ்டீலை பொறுத்து மாறுது பாருங்கள். காங்கிரீட்டை பொறுத்து மாறல, லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சஸ் வந்து ஸ்டீல் கிரேடை பொறுத்து மாறுது. அப்போ FE 250னா 0.53D, FE 415னா 0.48D, FE 500னா 0.46D. சரி, அது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, டிசைன் ஆஃப் பீம்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து அப்ஜெக்ட் கன்வென்ஷனலுக்கு இது டிரைவ் பண்ணது. நெக்ஸ்ட் இது கேட்பாங்க, பேலன்ஸ்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க.
See அப்போ பேலன்ஸ்டு see மூணு விஷயம் இருக்குது. பேலன்ஸ்டு செக்ஷன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட். பேலன்ஸ் செக்ஷன்னா ஸ்டீலும் காங்கிரீட்டும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா ஸ்டீல் ஃபெயிலியர் ஆகும். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா காங்கிரீட் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதுதான் மூணு வகையான செக்ஷன். இந்த மூணு வகையான செக்ஷன் வந்து ஃபெயிலியர் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். பட் நியூட்ரல் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சஸும் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சஸும் சேமாக இருந்தால் பேலன்ஸ்டு. லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சஸ் வந்து ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சஸை விட ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லிமிட்டிங்கை விட அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட். இல்லை ஆக்சுவல் வந்து லிமிட்டிங் விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட். இது இன்டெப்த்தாக கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அப்போ பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்ததுன்னா சரியா, பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்ததுன்னா FE 250க்கு 0.148 FCK × BD². இது கேட்பாங்க, இது மூணு கேட்பாங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு செக்ஷன். பேலன்ஸ்டு செக்ஷன்னா என்னென்னா காங்கிரீட்டும் ஸ்டீலும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் அட்டெண்ட் பண்ணோம். அப்போ 0.148 FCK × BD². அடுத்து 0.138 FCK × BD². அடுத்து 0.134 FCK × BD². சரியா? ஸோ FE 500க்கு 0.134 வரும், FE 415க்கு 0.138, FE 250க்கு 0.148. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ஸ்டீல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா A0/BD is equal to 0.85/FY. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பீமுக்கு மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0.85 / FY. ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சார் இருக்கலாம் அப்படின்னா 4%. மேக்ஸிமம் 4. மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் 4%. மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0.85/FY. ரெண்டுமே நம்ம எக்ஸாமில் மாறி மாறி கேட்பான். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்பேன் ஆஃப் பீம். எஃபெக்டிவ் ஸ்பேன் ஆஃப் பீமுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்ததுன்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்பேன்னா சிம்பிளி சப்போர்ட்னு வைங்களேன், ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து. கிளியர் ஸ்பேன்னா இதுதான் கிளியர் ஸ்பேன், எல்சின்னு இருக்கா. ஸோ கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த். எஃபெக்டிவ் டெப்த்னா டாப் ஆஃப் த பீம்லேருந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட மிடில், டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட மிடில் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் எஃபெக்டிவ் டெப்த்து. அப்போ கேஸ் 1 என்ன அப்படின்னா கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து ஆர் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட். இதில் எல் தான் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட், ஸ்மால் எல். சரியா? ஸ்மால் எல் இஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட். அப்போ ரெண்டு க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து, கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த், அப்படின்னா சென்டர் டு சென்டர் லென்த். சரியா? ஸோ ரெண்டில் ஓகே, ரெண்டு கேஸ். இது வந்து கண்டினியூஸ் பீம்னு வைங்களேன். கண்டினியூஸ் பீம்னா வித் ஆஃப் சப்போர்ட் வந்து கிளியர் ஸ்பேன் பை 12 விட கம்மியாக இருந்ததுன்னா சிம்பிள் சப்போர்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான். சிம்பிள் சப்போர்ட்டுக்கு என்ன எடுத்தோமோ அதே தான் கண்டினியூஸ்க்கும். அப்போ சிம்பிள் சப்போர்ட்டுக்கு என்ன எடுத்தோம்? கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த், அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். இல்லை வித் ஆஃப் சப்போர்ட், இந்த வித் ஆஃப் சப்போர்ட் வந்து கிளியர் ஸ்பேன் பை 12 ஆர் 600 mm விட அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் 0.5 டைம்ஸ் எஃபெக்டிவ் டெப்த்து, கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் 0.5 டைம்ஸ் திக்னஸ் ஆஃப் சப்போர்ட். சரியா? இதிலே ரெண்டு கேஸ் இருக்குது. லெஸராக இருந்தால் சிம்பிளி சப்போர்ட்டோட அப்படியே எடுத்துக்கணும், கிரேட்டராக இருந்தால் வேறு கண்டிஷன். எல்சி ப்ளஸ் 0.5D, எல்சி ப்ளஸ் 0.5 TS திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். சரியா? ஸோ அடுத்து டிபீம் இது. ஸோ டிபீம் முன்னாடியே சொல்லணும். அனாலிசிஸ் ஆஃப் டிபீம். சரியா? இந்த எஃபெக்டிவ் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். கரெக்டாக? அனாலிசிஸ் ஆஃப் டிபீமில் ஒருவேளை நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஜ்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு என்ன கேள்வி வரும்னா, இந்த ஒன்று இது கேட்பான், இந்த எஃபெக்டிவ் வித் வந்து கேட்பான். அப்படி இல்லை சார், இல்லைனா இந்த கேஸ் கேட்பான். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளான்ஜ்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். டி பீம் வில் ஆல்சோ பிஹேவ் as
rectangular beam for one case. என்ன கேஸ்க்குனா when neutral axis lies within the flange. When neutral axis lies within the flange. இதெல்லாம் வந்து இன்டெப்த்தாக கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லி கொடுப்பேன். இது ஒரு ரிவிஷன் கிளாஸ்னால நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபார்முலாஸை கொண்டு போகிறேன். சரியா? இது எல்லாத்துக்குமே வந்து கான்செப்ஷுவல் பேஸ் இருக்குது. அதை ஒன்ஸ் யூ ஜாயின் ஹியர், ஒன்ஸ் யூ ஜாயின் இந்த கிளாஸ் ஐ வில் டீச் யூ. சரியா? ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சஸ் இஸ் இன்சைட் தி ஃபிளாஞ்ச். அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் பீம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ரெக்டாங்குலர் பீம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரியா? இதெல்லாம் தேவை கிடையாது. திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ. இந்த ஃபார்முலாவில் தேவையில்லை, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இது கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை நியூட்ரல் ஆக்சஸ் வந்து வெப் போர்ஷனில் இருக்குன்னு வைங்களேன். வெப் போர்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப் போர்ஷனில் இருந்ததுன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் ரெக்டாங்குலர் போர்ஷன் உள்ளே இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பேரபோலிக் போர்ஷன் இருக்குது. அப்போ இதை அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். கரெக்டாக இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ரெக்டாங்குலரும் இருக்குது, பேரபோலாவும் இருக்குது. அப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறது? அதனால் ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, இதை ஒய்எஃப்னு ஒய்எஃப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, when the neutral axis lies in the web, என்ன பிரச்சனை வருது? ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த ஃப்ளாஞ்சுக்குள்ளே, இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்சுக்குள்ளே ஒரு பகுதி பேரபோலாவாக இருக்குது, இன்னொரு பகுதி ரெக்டாங்குலராக இருக்குது. கரெக்டாக? This part is parabolic, இது வந்து ரெக்டாங்குலர். அப்போ அதை அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒய்எஃப்னு ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த ஒய்எஃப்ல வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இது கேட்பான் 0.15xu ப்ளஸ் 0.65 df. ஸோ அந்த யூனிஃபார்ம் போர்ஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, 0.15xu ப்ளஸ் 0.65 இன்டூ df. இதெல்லாம் தேவையில்லை, நாட் ரெக்வயர்ட். இதெல்லாம் கேட்க மாட்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஷியர் கால்குலேட் பண்ணுவோம். ஷியர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் பை பிரெத் இன்ட்டு எஃபெக்டிவ் டெப்த். இதை வந்து டவுசி மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணோம். ஸோ ஒருவேளை டவுசி மேக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மொத்த கிராஸ் செக்ஷனையும் ரிவைஸ் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்து வந்து நெட்டு ஷியர் ஃபோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஷியரை வந்து யார் எடுத்துப்பானா, காங்கிரீட் எடுத்துக்கும். ஸோ அந்த காங்கிரீட் எடுத்துக்கிட்டது போக மீதி என்ன ஷியர் இருக்கோ அதை தான் நான் ஸ்டிரப்க்கு கொடுப்பேன். நான் ஸ்டிரப்பே வந்து ஃபுல் ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணாது. ஒரு கொஞ்சம் மேஜர் பார்ட் வந்து காங்கிரீட்டுக்கும் போகும். அந்த காங்கிரீட் வந்து கொஞ்சம் ஷியர் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மீதி, ஃபார் எக்ஸாம்பிள் 100 kN அதில் 60 kN வந்து காங்கிரீட் எடுத்துக்கிறதுனா மீதி எவ்வளோ இருக்குது? 40 kN. ஸோ அந்த 40 kN தான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டிரப் வந்து டிசைன் பண்ணுவேன். சரியா? ஸோ அப்போ டவ்வி மைனஸ் டவுசி, காங்கிரீட்டுக்கு போக மீதி இருக்க ஷியர் டவுசி வந்து எவ்வளோ போதோ அது போக மீதி இருக்கிறது தான் ஸ்டிரப்க்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ லிமிட் ஸ்டேட் படி ஸ்பேசிங் என்ன? லிமிட் ஸ்டேட் மட்டும் போதும். 0.87 F5 ASP into D divided by VS. ஓகே. மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா, ASV by VSV is greater than or equal to 0.4 by 0.87 into F5. இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க முனிசிபல் சப்ளை கார்பரேஷனில். இந்த கேள்வி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் is given by ASV by VSV is greater than or equal to 0.4 by 0.87 into F5. ஸோ மேக்ஸிமம் ஸ்பேசிங் இன் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்பேசிங் இன் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கலாம்னா, வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா 0.75 D. வெர்டிக்கலாக நீங்கள் ஸ்டெப் கொடுக்குறீங்க அப்படின்னா 0.75 D. இல்லை சார் நான் இன்க்ளைண்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, இன்க்ளைண்டாக கொடுத்தீங்கன்னா D, வெர்டிக்கலாக கொடுத்தீங்கன்னா 0.75 D. சரியா? வெர்டிக்கலாக கொடுத்தீங்கன்னா 0.75 D, இன்க்ளைண்டாக கொடுத்தீங்கன்னா D, whichever is minimum. அப்படின்னா 300 mm. 3 கேஸ். இந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருப்பான் எக்ஸாமில். சரியா? ஸோ இப்போ ஸ்பேசிங்க்கு 3 கேஸ் இருக்குது. மினிமம் ஸ்பேசிங் வெர்டிக்கலாக இருந்தால் 0.75 D, இன்க்ளைண்டாக இருந்தால் D,
அப்படி இல்லைனா 300 mm whichever is lesser. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ பீமில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, ரெக்குயர்மெண்ட் என்ன. ஸோ அப்போ மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா வாட் இஸ் த ஏரியா இஸ் given by minimum tension reinforcement 0.85 divided by F5. மேக்ஸிமம் எவ்வளோ 4%. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. சி, ரெண்டு கேஸ் இருக்குது. ஒரு பீம் இருக்குது, அந்த பீமோட டெப்த்து 450 mm இருக்குது. ஆனால் டார்ஷன் இருந்ததுன்னா, டார்ஷன்னா பெண்டிங் மூமெண்ட் அபவுட் இசட் ஆக்சிஸ் அப்போ இருந்துச்சுன்னா நம்ம சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். சைட் ஃபேஸ்னால் சைட்லேயும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை 780 mm மேலே இருக்குது, 750 mm மேலே ஒரு பீமோட டெப்த் இருக்குன்னா அப்போ டார்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கண்டிப்பாக சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. when the depth of beam exceeds 750 mm 750 mm தாண்டிடுச்சுன்னா அந்த பீமில் டார்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா ஆன் 2 phases, 2 ஃபேஸ்லையும் கொடுக்கணும். 2 phase ஆஃப் பீம், இதுதான் பீம்னா இந்த ஃபேஸ் ரெண்டுலேயும் நான் கொடுக்கணும். எவ்வளோனா 0.1% ஆஃப் தி வெப் ஏரியா. வெப் ஏரியாவில் 0.1%, 0.1% ஆஃப் வெப் ஏரியா ஆன் போத் சைடு. எப்போ இந்த டெப்த் ஆஃப் தி பீம் exceeds 750 mm. சரியா? ஸோ அடுத்து மேக்ஸிமம் ஸ்பேசிங். மேக்ஸிமம் ஸ்பேசிங் என்ன, வெர்டிக்கல் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா 0.75, இன்க்ளைன்னா D. ஓகே, 300 mm தாண்டக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாப் பார்க்கலாம். let us move to slab. ஸோ இப்போ ஸ்லாபில் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா கிரேடை பொறுத்து மாறும், கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து மாறும். FE 250 அப்படின்னா 0.15% ஆஃப் டோட்டல் ஏரியா. இல்லை FE 415 அப்படின்னா 0.12% ஆஃப் டோட்டல் ஏரியா. இந்த கேள்வியும் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? இது வந்து மினிமம் ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்லாப். அப்போ FE 250னா 0.15% ஆஃப் டோட்டல் ஏரியா, தட் இஸ் given by 0.15% ஆஃப் கேபிட்டல் B இன்ட்டு கேபிட்டல் D. இதே FE 415னா 0.12%, 0.12% ஆஃப் B இன்ட்டு D. ஒன்று ப்ராப்ளம் கேட்கலாம் இல்லை கண்டிஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, அப்போ மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஏதாவது ஐஎஸ் கோட் சொல்லியிருக்கா அப்படின்னா ஐஎஸ் கோட் வந்து ஸ்லாபுக்கு மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கண்டிஷனையோ எந்த ஒரு பாயிண்ட்டையோ எழுதி வைக்கல. ஆனால் ஜென்ரலாக நம்ம 4% அப்படின்னு நம்மளாக எடுத்துப்போம். சரியா? தட் இஸ் பை ஜென்ரல். நெக்ஸ்ட்டு, அப்போ மேக்ஸிமம் டயா ஆஃப் ஸ்டீல் பார் இன் ஸ்லாப். சரியா? அப்போ ஸ்லாபில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மேக்ஸிமம் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்லாபோட திக்னஸ் டிவைடட் பை 8. ஸ்லாபோட திக்னஸ் டிவைடட் பை 8, தட் இஸ் தி மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ஸ்டீல் பார். மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ஸ்டீல் பார் வந்து அதுதான், திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் பை 8. ஸோ நெக்ஸ்ட்டு, இப்போ மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்பேசிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு 2 இருக்குது. ஆக்சுவலாக ஸ்லாபில் நான் 2 டைப் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஒன்று மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. சி, ஸ்லாப்னா 2 பக்கம் இருக்கா, எக்ஸு ஒய்யு. அப்போ ஒரு டைரக்ஷனில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன் பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ண, இன்னொரு டைரக்ஷனில் பெண்டிங், ஏன்னா 2 வே ஸ்லாபில் தான் 2 டைரக்ஷன்லையும் பெண்ட் ஆகும். 1 வே ஸ்லாப் அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் தான் மேஜராக பெண்ட் ஆகும், இன்னொரு டைரக்ஷனில் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும். அப்போ மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ ஸ்லாபில் 2 வகையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஒன்று மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அது வந்து பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ண. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அது வந்து டெம்பரேச்சரு, ஸ்ரிங்கேஜ், கிராக்கை தடுக்கிறதுக்கு கொடுக்கறது தான் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்போ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேசிங் என்னென்னா மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்து 3D ஆர் 300 mm whichever is lesser. மெயின் பாருக்கு ஸ்பேசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்து 3D ஆர் 300 mm whichever is lesser. டிஸ்ட்ரிபியூஷன் பாருக்கு என்ன ஸ்பேசிங் அப்படின்னா 5D ஆர் 300 mm whichever is lesser. 5D ஆர் 300 mm whichever is lesser. நெக்ஸ்ட்டு ஆங்கரேஜ் பாண்டு. சரியா? ஸோ ஆங்கரேஜ்னா ஒன்றும் இல்லை, இந்த கம்பியை எடுத்துகிட்டு போய் நான் ஜங்ஷனில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா அப்போ தான் லோடு கொடுத்தாலும் அந்த கம்பியை வந்து உடஞ்சி வெளியில் வரக்கூடாது. ஸோ அப்போ ஒரு பாண்டோடு இருக்கணும், அதுதான் வந்து ஆங்கரேஜ் பாண்ட். ஆங்கரேஜ் பாண்டு. சரியா? ஸோ அப்போ அதுக்கு எல்டி டெவலப்மெண்ட் லென்த்து லிமிட் ஸ்டேட் மட்டும் போதும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கேட்க மாட்டோம். ஸோ லிமிட் ஸ்டேட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டெவலப்மெண்ட் லென்த்து இஸ் ஈக்குவல் டு 0.87 F5 இன்ட்டு
dia of bar divided by 4 times tau bd divided by 4 times tau bd சரியா. ஸோ இதான் டெவலப்மெண்ட் லென்த்து. ஸோ இப்போ லிமிட் ஸ்டேட் படம் தெரிஞ்சுக்கோங்க. M20க்கு 1.2, M25க்கு 1.4, M30க்கு 1.5, M35க்கு 1.7, M40 and above 1.9. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இதுதான் சரியா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை டிஃபார்ம்டு பாராக இருக்குன்னு வைங்களேன். டிஃபார்ம்டு பார்னா இதுதான், இந்த மாதிரி டிஃபார்ம்டு பார்னா ரக்கடாக இருக்கணும் சரியா. வெளியே சுற்றி இந்த காருகேஷன் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இந்த இங்கே பாருங்க, டிஃபார்ம்டு பாராக இருந்ததுன்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னா வேல்யூஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் 60% இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த கொஷின் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டாக. டிஃபார்ம்டு பாராக இருந்துச்சுன்னா நம்ம டவு பிடி பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை 60% இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நார்மல் கம்பியை விட இந்த டிஃபார்ம்டு பார் கொடுத்தனா பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் அதிகமாகும். பாண்ட் ஸ்ட்ரெஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா டிஃபார்ம்டு பார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா the value of bond stress will increase by 60% அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து கம்ப்ரெஷனாக இருந்தது ஃபார் பார்ஸ் இன் கம்ப்ரெஷன் இருக்குன்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுமே இருக்குது. டிஃபார்ம்டு பாரும் கம்ப்ரெஷனும் அட் எ டைமில் இருக்குன்னா 60% இன்க்ரீஸ் பண்ணணும், 25% இன்க்ரீஸ் பண்ணணும் சரியா, சைமல்டேனியஸ்லி. அப்போ டிஃபார்ம்டு பார் மட்டும் இருந்ததுன்னா 60% அதிகப்படுத்தணும் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை. கம்ப்ரெஷன் மட்டும் நடந்ததுன்னா 25% அதிகப்படுத்தணும். இல்லை சார் ரெண்டுமே இருக்குன்னா 60 + 25 ரெண்டு இன்க்ரீஸ் சரியா. நெக்ஸ்ட்டு பாண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து M30. ஓகே, ஸோ பாண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் M30 காங்கிரீட் எவ்வளோ? M30க்கு வந்து 1.5 சரியா. Fe415 அதனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும்? 60% இன்க்ரீஸ் பண்ணும் கரெக்டாக. 60% இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 60%னா எவ்வளோ? Fe415 நார்மலாக M30க்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 1.5. ஆனால் இந்த இடத்துல Fe415 யூஸ் பண்ணுறதுனால 60% இன்க்ரீஸ்னால் எவ்வளோ? 100 + 60 160% இன்க்ரீஸ் பண்ணணும். 160% ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 160/100 which is 1.6. அப்போ 1.6 × 1.5 2.4. ஸோ இங்கே வந்து இது வந்து டென்ஷன் மட்டும் இருந்தது தான் டிஃபார்ம்டு பாருக்கு. இங்கே என்ன கேட்குறேன்னா கம்ப்ரெஷனும் இருக்குது, அதே மாதிரி Fe415 பாரும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னல கம்ப்ரெஷனும் இருந்து Fe415 பாரும் இருந்ததுன்னா பாண்ட் ஸ்ட்ரெஸ் 1.5 60% இன்க்ரீஸ் பண்ணணும், மறுபடியும் 25% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1.5 × 1.6 × 1.25 which is equal to 3 சரியா. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. let us move to next concept. படுத்து போகலாம். இந்த கொஸ்டின்லாம் தேவையில்லை. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் TRB, நாட் ஃபார் us. ஸோ திஸ் வில் ட்ரை லேட்டர் சரியா. ஸோ அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வந்து ஒரு சில கொஸ்டின் இதெல்லாம் வராது. சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு இதெல்லாம் வந்து TRBக்கு தான் வரும், நாட் ஃபார் AE ஸ்டாண்டர்ட். ஓகே, ஒன்ஸ் யூ ஜாயின் ஃபார் TRB கிளாஸ் ஐ வில் டீச் யூ ஆல் தட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பீம் இருக்குது, அதில் பெண்டிங் மூமெண்ட்டும் டார்ஷனும் ஒரே நேரத்தில் டெவலப் ஆகுதுன்னு வைங்க. if the bending moment and torsion is developed simultaneously, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நார்மல் ஷியர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் a distance D from the face of support. சப்போர்ட்லேருந்து Dன்ற டிஸ்டன்ஸுக்கு கம்மியாக இருக்கும் கிரிட்டிக்கல் செக்ஷன். எப்போனா ஒரு பீமில் பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்குது, டார்ஷனும் இருந்ததுன்னா. ஸோ அப்போ பெண்டிங்கும் டார்ஷனும் ஆக்ட் ஆகிறதுனால நான் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பேன். ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் given by கேட்பாங்க VU + இந்த ஈக்குவேஷனே கேட்பான் VU + 1.6 × TU/B. ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் given by VU + 1.6 × TU/B சரியா. 1.6 × TU/B இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் அது. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் M15க்கு 2.5 இது ஐஎஸ் கோடில் இருக்குது சரியா. டிசைன்லாம் சேம் தான். மினிமம் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதே தான். ASP/BSP is greater than or equal to 0.487 F5. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு கேள்வி வரும். ஒன்று வந்து ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸ் கேட்பாங்க VU + ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டார்ஷன் பெண்டிங் ரெண்டுமே சேர்ந்து ஆக்ட் ஆகுது, அதனால தான் நான் ஈக்குவலன்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு VU + 1.6 × TU/B. இல்லை ஈக்குவலன்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
equivalent moment is given by tu into equivalent moment na mu plus mt. mt என்ன tu by 1.7 into 1 plus d by b. So அப்ப what is the total equivalent moment? What is the total equivalent moment? T ன்றது torsion, d ன்றது depth, b ன்றது breadth. So அப்ப total equivalent moment me1 is equal to mu plus mt வந்து tu by 1.7 into 1 plus d by b into 1 plus d by b. சரியா? So இதுதான் வந்து equivalent moment for torsion and bending moment. So next design of column பார்க்கலாம். So design of columnல ஒருவேளை working stress இருந்துச்சுன்னா ஒரு காலம் பக்கல் ஆகுதுன்னு வைங்க. இப்போ லாங் காலம் இருக்குன்னா பக்கல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆலந்தூர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்ரோக்கான அந்த பியர் வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும். அப்போ அது வந்து லாங் காலம்னு சொல்லலாம். லாங் காலம் கிடையாது, லாங் காலம்னு அசியூம் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் பக்கிள் ஆகும். அப்போ பக்லிங் ஆகுது, பக்லிங் ஆனாலும் ஒரு மூங்கில் கொம்புக்கு எடுத்து ஃபோர்ஸ் கொடுங்க அப்படின்னா வளையும். இப்போ லோட் கேரிங் கெப்பாசிட்டி குறையும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ அப்படின்னா reduction coefficient வந்து 1.25 minus L effective length by 48 times the radius of gyration, minimum radius of gyration. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸோ அப்போ பாருங்க மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இல்லை, சாரி லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். பி கேர்ஃபுல். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இன் ஸ்டீல், நாட் இயர். லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன், பி கேர்ஃபுல். கவனிக்கல, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கிடையாது, லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். ஸோ இப்போ ரெடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிவன் பை 1.25. இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒருவேளை லாங் காலம் பக்கிள் ஆகுது, லோட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகுது, ஸோ அதையும் சேர்த்து நான் டிசைன் பண்ணோன்னா அந்த கேஸில் ஐ யூஸ் reduction coefficient that is given by 1.25 times minus effective length by 48 times the least lateral dimension. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ 1.25 minus L effective by 48 times least lateral dimension. ஸோ அப்போ effective length எவ்வளோ 4.8 மீட்டர். அப்போ எம்எம்மில் மாற்றுங்க 4800 by 48 times least lateral dimension என்ன, இது ஸ்கொயரு. அப்போ லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் வந்து 250. ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 0.85 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் காலம். ஒருவேளை இந்த மாதிரி நான் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணேன்னு வைங்க. இஃப் ஐ எம் யூஸிங் ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். 0.36 FCK/Fy into AG by SC minus 1 less than or equal to VS by VC. இந்த ஈக்குவேஷன் TNPSC ஏல கேட்டிருக்கா. ஸோ இந்த எக்ஸாம்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு காலமோட ஸ்ட்ரென்த் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? 5% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ லிமிட் ஸ்டேட்டுக்கு ஈக்குவேஷன் பார்க்கலாம். லிமிட் ஸ்டேட்டுக்கு மினிமம் எக்ஸ்டென்சிட்டி வந்து எப்போது எவ்வளோ கொடுப்போன்னா 5% ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். மினிமம் எக்ஸ்டென்சிட்டி ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5% ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். லோட் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கலாம் காலமில் பார்த்தீங்கன்னா 0.4 FCK into AC plus 0.67 into Fy into ASC. சரியா? இதே வந்து ஹெலிக்கல் காலம் அப்படின்னா ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தேன்னா சர்க்குலர் காலம்னாலே கண்டிப்பாக ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அப்போ இதை விட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து 5% அதிகமாகும். அப்போ 1.05 into that equation. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ், இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா எக்ஸாம்லேயும். இப்போ மினிமம் எக்ஸ்டென்சிட்டிக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்குது. L by 500 plus D by 30 or 200 mm. சரியா? L by 500 plus D by 30 or 20 mm. ஸோ 20 mm ஓட அதிகமாக இருக்கணும். L by 500 plus D by 30. சரியா? ஒருவேளை இதை கால்குலேட் பண்ணுற வேல்யூ 19 mmன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ இதை எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக 20 mm வந்து கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக 20 mm கொடுத்தே ஆகணும். ஒருவேளை ஆன்சர் வந்து 20க்கு மேலே வந்துச்சுன்னா இந்த கேஸ் எடுத்துப்பீங்க. இல்லை இந்த கால்குலேட் பண்ணி 20 கீழே வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 20 தான் எடுத்துக்கணும். அப்போ மினிமம் மோஸ்ட் அலௌட் எக்ஸ்டென்சிட்டி இஸ் 20. வாட் இஸ் த ஈக்குவேஷன்? E minimum is greater than or equal to L by 500 plus D by 30 or 20 mm. ஸோ மினிமம் எக்ஸ்டென்சிட்டி எவ்வளோ கொடுக்கணும்? 5% ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்.
சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்ல ஐஎஸ் கோடில் இருக்கிறது. ஸோ இந்த allowing 5% of least lateral dimension, load carrying capacity எவ்வளோ 0.4 FCKAC plus 0.67 F5 ASC. சரியா? ஸோ அவ்வளோதான், காலமில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் முடிச்சாச்சு. Let's move to next concept. Deflection பார்க்கலாம். See, deflectionல ரெண்டு criteria இருக்கு. See, deflection including temperature shrinkage creep after the construction of partition அப்படினா span by 350 or 20 mm should not exceed span by 350 or 20 mm. இல்ல சார், total deflection வேணும். So total deflection வேணும் அப்படினா டெம்பரேச்சர்லாம் போட்டு span by 250. அப்போ பார்ட்டிஷன் எரெக்ட் பண்ணுறப்ப ஸ்பேன் பை 350 ஆர் 20 இல்லை, டோட்டல் டிஃப்ளெக்ஷன் அப்போ ஸ்பேன் பை 250. தட் இஸ் த கேஸ். ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோன்னா ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ வச்சு கண்ட்ரோல் பண்ணுவேன். ஐ வில் கண்ட்ரோல் யூஸிங் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ. திஸ் இஸ் வேலிட் ஃபார் அப் டு 10 மீட்டர். ஒரு கேண்டிலிவர் இருக்குது, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட், சரியா? டிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே பாருங்கள், ஸ்பேன் பை டெப்த், அதாவது ஸ்பேன் அதிகமாக டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாகும். அப்போ அந்த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? இப்போ 30 மீட்டருக்கு ஒரு பீம் போடுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அப்போ ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோவை நான் மெயின்டைன் பண்ணணும் ஸ்கேலார் எஃபெக்டில். ஸோ அப்போ அந்த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஐஎஸ் கோட் சொல்லுது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லையும் கேட்பான். அப்போ கேண்டிலிவர்னா ஃபார் அப் டு 10 மீட்டர், ஃபார் கேண்டிலிவர் 7, ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் 20, ஃபார் கண்டினியூஸ் 26. சரி, அப்போ 3 க்ரைட்டீரியா இருக்குது. கேண்டிலிவர்னா 7, சிம்பிளி சப்போர்ட்டட்னா 20, கண்டினியூஸ்னா 26. இது 10 மீட்டர் வரைக்கும். 10 மீட்டருக்கு மேலே இந்த கேஸை இன்டூ 10 பை ஸ்பேன். திஸ் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 10 by span. Again this should be multiplied by 10 by span. கேண்டிலிவருக்கு மட்டும் அதே வேல்யூ தான். சி 10 மீட்டருக்கு உள்ளேயும் சரி 10 மீட்டருக்கு மேலேயும் சரி ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ வந்து கேண்டிலிவருக்கு மட்டும் 7 தான், 7, தட் ரிமைன்ஸ் சேம். பட் சிம்பிளி சப்போர்ட்டருக்கும் கண்டினியூஸ்க்கும் மாறும். ஒன்று 26, இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டருக்கு 20, கண்டினியூஸ்க்கு 26. எப்போ இந்த ஸ்பேன் இஸ் லெஸ் தென் 10 மீட்டர். இதே ஸ்பேன் வந்து 10 மீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா இதுக்கு 7 அதே தான், இதுக்கு இன்ட்டு 10 பை ஸ்பேனு, சிம்பிளி சப்போர்ட்டருக்கு, கண்டினியூஸ்க்கு 26 இன்ட்டு 10 பை ஸ்பேன். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, let us move to next question. இப்போ டிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே பார்த்தது தான். ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் ஸ்பேன் பை 250 after erection of partition, span by 350 or 20 mm, whichever is less. So depth இப்போ தானே பார்த்தோம். ஸ்பேன் பை டெப்த் 7, 20, 26, 7, 20, 26. இது வந்து 10 மீட்டர் கீழே இருந்தால், 10 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கேண்டிலிவருக்கு அதே தான். இதுக்கு என்ன பண்ணணும், இன்டூ 10 பை ஸ்பேனு. சரியா? 10 பை ஸ்பேன். ஸோ அடுத்து வந்து இது வந்து 2-வே ஸ்லாபுக்கு, சரியா? ஒருவேளை லென்த் வந்து 3.5 மீட்டர் கீழே கம்மியாக இருக்குன்னா, 3.5 மீட்டர் கம்மியாக இருக்குது, லோடிங் கிளாஸ் 3.5 கிலோ பாஸ்கல் இருக்குது அப்படின்னா, கீழே இருக்குன்னா, சிம்பிளி சப்போர்ட் ஸ்லாபுக்கு இங்கே பாருங்கள், 2-வே ஸ்லாப் ஆஃப் ஸ்பேன் அப் டு 3.5 மீட்டர் கண்டிஷன் இருக்குது. 3.5 மீட்டர் மைல்டு ஸ்டீலு, 3.5 மீட்டர் மைல்டு ஸ்டீலு. அடுத்து லோடு வந்து 3 கிலோ பாஸ்கல், அது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட் ஸ்பேனுக்கு எல்பைடி ரேஷியோ வந்து 35. என்னென்ன கண்டிஷன்? ஷார்ட் ஸ்பேனோட லென்த்து 3.5 மீட்டர் இருக்கணும், லோடிங் கிளாஸு 3 கிலோ பாஸ்கல் இருக்கணும். அப்போ சிம்பிளி சப்போர்ட் ஸ்லாபுக்கு 35, கண்டினியூஸ் ஸ்லாபுக்கு 40. இது FE 250க்கு, இது FE 250க்கு 1/35, 1/40. இல்லை FE 415னா திஸ் வேல்யூ இன்ட்டு 0.8, ஒன்றும் இல்லை, இன்ட்டு 0.8 போட்டிருப்பாங்க. இது எப்படி வருதுன்னா 1/35 இன்ட்டு 0.8. அகைன் இங்கே 1/40 இன்ட்டு 0.8. அப்போ 1/28, 1/32. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை கோஎஃபிஷியன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் வந்து 0.8,
அதான் மேலே கொடுத்துருக்காங்க. இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 0.8. ஐஎஸ் கோட்லேருந்து எடுத்தது அது. ஸோ மல்டிப்ளைட் பை 0.8. சரியா? அடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு கொஷினு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்லாப் கொடுத்துருக்கான். கண்டினியூஸ் ஸ்லாபோட டைமென்ஷன் வந்து 3/3.5 மீட்டர் சைஸு. 3/3.5 meter size. The minimum overall depth of slab to satisfy the vertical deflection limit. See, continuous slab 3.5 meter na continuous slab span by depth என்ன 40. ஏன்னா FE 250 க்கு 40 கரெக்டா? ஸோ ஸ்பேன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஸ்பேன் வந்து 3 மீட்டர். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஸ்பேனு. ஸோ ஸ்பேன் வந்து 3 மீட்டர். ஸோ 3 மீட்டர் பை ஓவரால் டெப்த் இஸ் ஈக்குவல் டு 40. ஓவரால் டெப்த் எவ்வளோ? 3/40 that is equal to 0.075 மீட்ரு. 0.075 மீட்ரு. அப்போ சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 எத்தனை டெசிமல் தள்ளி போகும்? I will get 7.5 centimeter. I will get 7.5 centimeter as the answer. சரியா? cantilever ஸ்லாபுக்கு ஸ்பேன் பை டெப்த் என்ன? ஸ்பேன் பை டெப்த் லெஸ் தென் 10 இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் 10 இருந்தாலும் சரி, ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ ஃபார் cantilever ஸ்லாப் இஸ் ஆல்வேஸ் 7. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வே ஸ்லாப் பார்க்கலாம். ஓகே. ஸோ டெப்த் ஆஃப் ஃபுட்டிங்க்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ரேங்கைன்ஸ் ஃபார்முலா. இது ஃபவுண்டேஷனில் படிப்பேன். Q by gamma 1 minus sin phi by 1 plus sin phi the whole square. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டெப் ஃபார் ஃபூட்டிங்கு. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஃபூட்டிங் கேல்குலேட் பண்ணுறப்ப நம்ம செல்ஃப் ஹைட் ஆஃப் ஃபூட்டிங்கை கன்சிடர் பண்ணுவோமா மாட்டோமான்னு கேட்பான். எஸ், ஏரியா ஆஃப் ஃபூட்டிங்கை நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த எக்ஸாம்லையும் கேட்கலாம். இந்த ஏரியா ஆஃப் ஃபூட்டிங்கை கேல்குலேட் பண்ணுறப்ப அந்த ஃபூட்டிங்கோட செல்ஃப் ஹைட்டை நான் கன்சிடர் பண்ணுவேன் வைல் கேல்குலேட்டிங் த ஏரியா. இதுவே அப்வர்ட் சாயில் ப்ரெஷர், இங்கே பாருங்கள் ஃபூட்டிங் வந்து சாயிலில் இருக்குது. அப்போ இந்த ஃபூட்டிங் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இந்த சாயில் வந்து அப்வர்ட் ப்ரெஷர் கொடுக்கும். பட் அப்வர்ட் சாயில் ப்ரெஷர் நான் கேல்குலேட் பண்ணுறப்ப இந்த செல்ஃப் ஹைட் ஆஃப் ஃபூட்டிங்கை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் எடுத்துக்கூடாதுன்னா, ஏன்னா நான் சாயில் ப்ரெஷர் தான் கேல்குலேட் பண்ணுறேன். சாயில் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறப்ப நான் ஃபூட்டிங்கோட வெயிட்டை எடுத்துக்கூடாது. காமன் சென்ஸ் யோசிங்க, திங்க் அபவுட் இட். அப்போ ஏரியா கேல்குலேட் பண்ணுறப்ப தான் நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் இன்க்ளூட் தி செல்ஃப் ஹைட் ஆஃப் ஃபூட்டிங். அப்வர்ட் சாயில் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறப்ப செல்ஃப் ஹைட்டை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா சாயில் ப்ரெஷர். சரியா? ஸோ பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? செல்ஃப் ஹைட் ஆஃப் ஃபூட்டிங் இஸ் நாட் கன்சிடர் வைல் கேல்குலேட்டிங் த அப்வர்ட் ப்ரெஷர் ஆன் ஃபூட்டிங். எஸ், அப்வர்ட் சாயில் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறப்ப செல்ஃப் ஹைட்டை கன்சிடர் பண்ண மாட்டேன். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் செக் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் கிரிட்டிக்கல் எங்கே அப்படின்னா அபவுட் திஸ். இது வந்து ஒரு கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட்டு. ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா b minus b by 8 the whole square. ஸோ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஒன் வே ஷியர் வந்து இது கேட்பாங்க. கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஒன் வே ஷியர் இஸ் அட் d from face of column. ஃபேஸ் ஆஃப் காலம்லேருந்து dன்ற டிஸ்டன்ஸ், இங்கே பாருங்கள் dன்ற டிஸ்டன்ஸ். இந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஒன் வே ஷியர் இஸ் அட் டிஸ்டன்ஸ் d from the face of column. d from the face of column. சரியா? நெக்ஸ்ட் ஃபார் ஒன் வே ஷியர் d from the face of column. டூ வே ஷியர் வந்து d/2 from the face of column. d by shear வந்து d/2 from the face of column. அப்போ ஒன் வே ஷியர் அப்படின்னா ஒரு சைடில் கட் ஆகும், ஃபேஸ் ஆஃப் காலம்லேருந்து dன்ற டிஸ்டன்ஸில். டூ வே ஷியர்னா d/2 from the face of column. எப்படி கட் ஆகும்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே உடஞ்சி உள்ளே போயிடும், பஞ்சாகி உள்ளே போயிடும். பஞ்சிங் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ known as டூ வே ஷியர் ஃபெயிலியர். இந்த காலம் அப்படியே உடஞ்சி மண்ணுக்குள்ளே போகும். சரியா? அதுவும் டூ வே ஷியர் ஃபெயிலியர். அப்போ d/2 from the face of column. சரியா? இது அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இது கேட்பான், டூ வே ஷியரில் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கேட்பான். KS into 0.17 square root of FCK for working stress, KS into 0.25 square root of FCK for limit state. KS என்றது 0.5 plus D by A. சரியா? இதெல்லாம் வராது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன 0.16 square root of FCK. கரெக்டாக? லிமிட் ஸ்டேட்னா 0.25. நெட் அப்வர்ட் ப்ரெஷர் ஆன் ஸ்கொயர் ஃபுட்டிங் என்ன PB into B minus A தி ஹோல் ஸ்கொயர் என்ன வந்தது by 8. இது கேல்குலேட் பண்ணணும். சரியா? இந்த கிளாஸில் நான் இந்த இடத்த சொல்லித்தரேன். ஓவர் ஆங்லாம் எடுத்து we should calculate the moment. So I'll get P into B
b minus a the whole square by 8. Let us go to steel design now. So RCC la important points and formulas எல்லாமே பார்த்தாச்சு. So steel போயிடலாம். Okay, so steel la maximum permissible axial stress எவ்வளோ இருக்கலாம்னா 60% of yield stress, 0.6 times the Fy. Bending stress வந்து 0.66 times the Fy. So next maximum shear stress 0.4 times the Fy. So working stress படி bending stress வந்து 0.7 Fy. Next important point, ஒருவேளை விண்டோ எர்த்குவேக் லோடோ இருக்கு, எர்த்குவேக் லோடோ வருது அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னா 33.33% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டீலில் எவ்வளோ சார் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 33.33% இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி கனெக்ஷனில் ரெண்டு விஷயம், விண்டோட எர்த்குவேக்கோட சடனாக வருதுன்னா ஸ்டீலில் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை 33.33% இன்க்ரீஸ் பண்ணணும். ரிவர்ட் அண்ட் போல்ட்டில் வந்து ஐ ஷுட் இன்க்ரீஸ் தி ஸ்ட்ரெஸ் பை 25%. நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் படி ஸ்பேன் பை 325. சரியா? ஸ்டீலில் லிமிட் ஸ்டேட் படி 2 இருக்குது. இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆர்சிசியில் மட்டும் தான் படிப்பீங்க, பட் ஸ்டீலுக்கும் அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை சப்போர்ட்டட் எலமெண்ட்ஸ் வந்து கிராக் ஆகாது, ஆர் நாட் சசெப்டபிள் டு கிராக்கிங், கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பேன் பை 300. ஸ்பேன் பை 300 இல்லை சார் சப்போர்ட்டட் எலமெண்ட் வந்து கிராக் ஆகும் அப்படின்னா ஸ்பேன் பை 360. நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கான்ட்ரிகேட்டர். கான்ட்ரிகேட்டர்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஒன்றும் இல்லை, கிரெயின் மாதிரி இருக்கும்பா ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரு. அது எதுக்குன்னா ஒரு காரு இல்லை கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை ஹெவி இண்டஸ்ட்ரியில் ஒரு வெயிட்டான பொருளை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 தூக்கிட்டு போகிற அந்த கிரெயின் அரேஞ்ச்மெண்ட் தான் கான்ட்ரிகேட்டரு. ஸோ அந்த கான்ட்ரிகேட்டரில் மேனுவலி ஆப்ரேட்டட் கிரெயினாக இருந்ததுன்னா ஸ்பேன் பை 500 மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனு. எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் கிரெயினு லோடு வந்து 50 டன் 500 கிலோமீட்டர்னா ஸ்பேன் பை 750 பர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷனு. இல்லை எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டடு 50 டன்னை தாண்டி இருக்குன்னா ஸ்பேன் பை 1000. 3 க்ரைட்டீரியா இருக்குது கான்ட்ரிகேட்டரில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேனுவலி ஆப்ரேட்டட்னா டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பேன் பை 500. இல்லை 50 டன்னை தாண்டிது அப்படின்னா ஸ்பேன் பை 750. இல்லை 50 டன்னுக்கு ஈக்குவலாக இருக்குது. 50 டன்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்பேன் பை 750. 50 டன்னை தாண்டுதுன்னா ஸ்பேன் பை 1000. சரியா? ஸோ அடுத்து ஓகே. ஸோ நாமினல் டயா இது ரிவர்ட்டு 25 mmக்கு கம்மியாக இருந்ததுன்னா டயா ப்ளஸ் 1.5. இது ரிவர்ட்டு டயா ப்ளஸ் 1.5. 25 mmக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டயா ப்ளஸ் 2 mm. சரியா? டயா ப்ளஸ் 2 mm. சரி, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தேவை கிடையாது, இதெல்லாம் கேட்க மாட்டான். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். லிமிட் ஸ்டேட் தான் வரும், ரிவர்ட்லாம் வராது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து போல்ட்டு தான் வரும். சரியா? போல்டட் கனெக்ஷன் தான் கேட்பான். ரிவர்ட்டட் கனெக்ஷன் இஸ் நாட் இன் யர் சிலபஸ். இதெல்லாம் வந்து பட் இது தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ரிவர்ட்ஸ் வேணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் பை ரிவர்ட் வேல்யூ. டோட்டல் ஃபோர்ஸ் பை ரிவர்ட் வேல்யூ. ரிவர்ட் வேல்யூன்றது அது ஷியரில் ஃபெயில் ஆகுதா, இல்லை பியரிங்கில் ஃபெயில் ஆகுதா, இல்லை டென்ஷனில் ஃபெயில் ஆகுதா, லீஸ்ட் ஆஃப் ஷியரிங் பியரிங், அதுதான் வந்து ரிவர்ட் வேல்யூ. எஃபிஷியன்சி வேணும்னா லீஸ்ட் ஆஃப் ஷியரிங் பியரிங் டியரிங் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் மெயின் பிளேட் இன்டூ 100. ஒரு வேளை கேட்டால் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கேட்கலாம், அப்படின்னா அதை வச்சு டேரெக்டாக கேள்வி கேட்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ரிவர்ட் வேணும்னா டோட்டல் ஃபோர்ஸ் பை ரிவர்ட் வேல்யூ. டோட்டல் ஃபோர்ஸ் பை ஒரு ரிவர்ட் எவ்வளோ எடுத்துக்குமோ அதுதான் ரிவர்ட் வேல்யூ. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லீஸ்ட் ஆஃப் ஷியரிங் பியரிங் டியரிங், இந்த வேல்யூலாம் கொடுத்துருவான். ஸோ அப்போ அந்த 3ல் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ரிவர்ட் வேல்யூ. டோட்டல் ஃபோர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இல்லை சார் எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட் வேணும்னா லீஸ்ட் ஆஃப் ரிவர்ட் வேல்யூ பை ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் மெயின் பிளேட் இன்டூ 100. சரியா? ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் மெயின் பிளேட் இன்டூ 100. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா உன்வென்ஸ் ஃபார்முலா கேட்பாங்க. உன்வென்ஸ் ஃபார்முலா இஸ் given by 6.04 into square root of t. 6.04 into square root of t. அப்போ பாருங்கள் ஒன்வென்ஸ் ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ண சொல்கிறோம். அப்போ 6.04 into square root of 16. வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16? 4. அப்போ 4 into 6 24 mm இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? இதெல்லாம் வராது, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லாம் தேவையில்லை நமக்கு. லிமிட் ஸ்டேட் மட்டும் படிங்க போதும். லிமிட் ஸ்டேட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாம் எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷனு. எக்ஸென்ட்ரிக் கனெக்ஷன் ஓகே. ஸோ இந்த மாதிரி லோட் கொடுத்தனா 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்று டைரக்ட் ஆக்சியல், இன்னொன்று பெண்டிங்கு. ஸோ இப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர்
ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு f1 f2 காஸ் தீட்டா. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு. ஸோ வெல்டில் ஃபில்லட் வெல்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுதான் ஃபில்லட் வெல்டு. இப்போ 2 பிளேட் என்னன்னா ஃபில்லட் வெல்டு வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபில்லட் வெல்டு. ஸோ இதில் இதுதான் வந்து த்ரோட் திக்னஸ்ன்னு சொல்லுவேன். த்ரோட் திக்னஸ். இது வந்து சைஸ் ஆஃப் வெல்டு. இது வந்து டோ. இந்த பாயிண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா டோ. இது வந்து த்ரோட் திக்னஸ். திஸ் இஸ் நோன் அஸ் த்ரோட் திக்னஸ். சரியா? ஸோ அப்போ எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ இருக்கலாம்னா 4 times தி திக்னஸ் ஆஃப் வெல்டு இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபில்லட் வெல்டு வந்து 60 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் இருக்கும். த்ரோட் திக்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா K இன்ட்டு எஸ். K இன்ட்டு எஸ். ஸோ இந்த K வந்து எதை பொறுத்து இருக்குன்னா 2 பிளேட்டுக்கான அந்த ஆங்கிள். இந்த 2 பிளேட்டும் எந்த ஆங்கிளில் நான் ஃபியூஸ் பண்ணுறேன் சேர்க்கிறேன் அதை பொறுத்து இருக்குது. அப்போ 60 to 90 இருந்ததுன்னா 0.7 ஆங்கிள் பிட். 91 to மேக்ஸிமம் இந்த கேஸ் தான் வரும். 60 to 90 தான் இருக்கும். மேக்ஸிமம் 0.7 தான் வரும் K. இல்லை 91 to 100னா 0.65. 101 to 106னா 0.6. 107 to 113னா 0.55. நெக்ஸ்ட் 114 to 120னா 0.50. சரியா? ஸோ அப்போ இதுதான் த்ரோட் திக்னஸ். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷன் வந்து எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் வெல்ட் இன்ட்டு த்ரோட் திக்னஸ். எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் வெல்ட் வேணும்னா நீங்கள் த்ரோட் திக்னஸை எஃபெக்டிவ் லென்த்தோட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஃபார் கேட், நாட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் லேசிங் போயிடலாம். லேசிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேசிங் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. லேசிங்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து லேசிங். லேசிங் கொடுக்கறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் ஃபோர்ஸ் 2.5% ஆஃப் காலம் லோடு. அதாவது லேட்ரல் லோடு எவ்வளோ எடுத்துக்கணும் 2.5% ஆஃப் காலம் லோடு எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினே தான் கேட்பான். ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணும் லேசிங் அப்படின்னா 2.5% ஆஃப் காலம் லோடு. ஸ்டண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் லேசிங் மெம்பர் கேட்பான். அடுத்து எவ்வளோ அப்படின்னா 145. ஸ்டண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் லேசிங் இஸ் 145. ஆங்கிள் ஆஃப் லேசிங் வந்து 40லேருந்து 70 இருக்கலாம். 40 to 70. ஓகே. ஸோ அப்போ ஓகே. ஸோ ஃபோர்ஸஸ் இன் லேசிங் மெம்பரு. ஸோ அப்போ சிங்கிள் லேசிங்க்கு V/2 sin θ டிரைவ் பண்ணணும். இமெக்லேருந்து டிரைவ் பண்ணணும். டபுள் லேசிங்க்கு V/4 sin θ. சரியா? ஸோ மெயினாக அதில் என்ன கேட்பான் அப்படின்னா இந்த எவ்வளோ வந்து ஷியர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்பான். 2.5% ஆஃப் காலம் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதில் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 ஷேடோ ஆஃப் ஈச்சராக இருக்கணும். வித் ஆஃப் லேசிங் பிளேட் என்ன, சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி பிளேஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து கிளாஸில் இன்டெப்த்தாக சொல்லி தருவேன். சரியா? இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஓவராலாக வெளியில். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னும். சரியா? இதில் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும். தட் ஐ வில் டிஸ்கஸ் ஒன்ஸ் யூ ஜாயின் இயர். சரியா? ஸோ அடுத்து பிளேட் கிரேடர். பிஜின்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஐ செக்ஷன் 1000 mm மேலே இருந்துச்சுன்னா அதுதான் பிளேட் கிரேடர். ஸோ அப்போ அதில் ஃப்ளான்ஜ் வெப் எவ்வளோ இருக்குன்னா ஏரியா ஆஃப் வெப் பை 6 ஆர் ஏரியா ஆஃப் வெப் பை 6. ஏரியா ஆஃப் வெப் பை 6. டென்ஷன் ஃப்ளான்ஜில் ஏரியா ஆஃப் வெப் பை 8. இதுதான்ப்பா ஃப்ளான்ஜ், இது வெப்பு. சரியா? கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜ்னா மேலே. கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜ் வந்து ஏரியா ஆஃப் வெப் பை 6. டென்ஷன் ஃப்ளான்ஜ் வந்து ஏரியா ஆஃப் வெப் பை 8. சரியா? இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஸ்டாகர்ட் கனெக்ஷன் தேவை, இம்பார்ட்டன்ட். ஸ்டாகர்டு கனெக்ஷன்னா இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வைங்க கனெக்ஷன். செயின் போல்ட்டிங் அடிக்காமல் இந்த மாதிரி ஸ்டாகர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெயின்மேன் ஈக்குவேஷன் சொல்லுவேன். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டெயின்மேன். ஸோ அப்போ அதுக்கு பேர் வந்து திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டெயின்மேன் ஈக்குவேஷன். திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டெயின்மேன் ஈக்குவேஷன். ஸ்டெயின்மேன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஸ்டெயின்மேன் ஈக்குவேஷன்னா சி நார்மலாக இப்படி பிளேட் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னா இதில் எஃபெக்டிவ் ஏரியா வேணும்னா என்ன பண்ணும், டோட்டல் பிரெத்தில் இருந்து எத்தனை டயா ஆஃப் ஹோல் இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடுவேன். அதாவது பி மைனஸ் இங்கே எத்தனை இருக்குது 2 times தி டயா ஆஃப் ஹோல் இன்ட்டு திக்னஸ். இது எப்போனா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செயின் போல்ட்டிங் அடிச்சிங்கன்னா. இதுவே ஸ்டாகர்டு போல்ட்டிங் அடிச்சிங்கன்னா பி மைனஸ், பாருங்கள், பி மைனஸ்
நம்பர் ஆஃப் ஹோல் இன்ட்டு டயா இன்ட்டு திக்னஸ் ப்ளஸ் ஒவ்வொரு இன்க்ளினேஷனுக்கும் ஒவ்வொரு பி ஸ்கொயர் டி பை 4g வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு இன்க்ளினேஷனுக்கும். அப்போ இங்கே எத்தனை இன்க்ளினேஷன் இருக்கு? ஒரு இன்க்ளினேஷன், அடுத்து 2. ஸோ அப்போ ஒவ்வொரு இன்க்ளினேஷனுக்கும் நெட் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னா பிச்சு R1ன்றது ஸ்டாகர்ட் பிச். ஆக்சுவலாக P1 இருக்கும் உங்கள் புக்கில், P1 ஸ்கொயர்னு இருக்கும், P1 ஸ்கொயர் பை 4g1, P2 ஸ்கொயர் பை 4g2 இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு இன்க்ளினேஷனுக்கும் ஒரு P ஸ்கொயர் T பை 4g இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது நல்லதானா? ஆமாம் நல்லது. ஏன்னா நீங்கள் டயா ஆஃப் ஹோல் போட்டிங்கன்னா ஏரியா வந்து கம்மியாகுது. ஏரியா கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ ஏரியா வந்து அதிகப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஸ்டாகர்டு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஏரியா என்ன ஆகுது? ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஏரியா அதிகமாகுது, அப்போ கம்மியாக ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்போ லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ அப்போ ஒவ்வொரு இன்க்ளினேஷனுக்கு என்ன பண்ணணும்? பிச் ஸ்கொயர் T பை 4 இன்ட்டு காஜ் டிஸ்டன்ஸ். ஜின்றது காஜ், இதுதான் காஜ். இங்கே பாருங்க, வாட் இஸ் காஜ் டிஸ்டன்ஸ்? திஸ் இஸ் காஜ் டிஸ்டன்ஸ், இதுதான் காஜ். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் காஜ், இதுதான் வந்து பிச்சு. சரியா? திஸ் இஸ் பிச் அண்ட் திஸ் இஸ் காஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் மெம்பர். இப்போ சிங்கிள் ஆங்கிள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் நெட் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா A1 ப்ளஸ் K இன்ட்டு A2. இதில் A1ன்றது கனெக்டட் லெக்கு. சரி, இதுதான் கனெக்டட் லெக். கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக்கு, இது அன்கனெக்டட் லெக்கு. அப்போ நெட் ஏரியா வேணும் அப்படின்னா டென்ஷன் மெம்பரில் நெட் ஏரியா வேணா A1 ப்ளஸ் கனெக்டட் லெக் A1, அன்கனெக்டட் A2. ஏன் அப்படின்னா இதுக்கு நான் லோடு கொடுத்தேன்னா கனெக்டட் போர்ஷன் மட்டும் நிறையா லோடு எடுத்துக்கும், அன்கனெக்டட் போர்ஷன் வந்து கம்மியாக லோடு எடுத்துக்கும். அப்போ ஒரே இடத்துல வந்து லோட் டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து ஷியர் லேக் எஃபெக்ட்னு சொல்லுவேன். திஸ் இஸ் நோன் அஸ் ஷியர் லேக் எஃபெக்ட். அப்போ அதுக்கு தான் நம்ம நெட் ஏரியா எடுக்கிறோம். கனெக்டட் ஏரியா ப்ளஸ் அன்கனெக்டட் ஏரியா இன்ட்டு K. ஸோ K என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரு ஆங்கிள் மட்டும் இருந்ததுன்னா 3 இன்ட்டு A1 பை 3A1 ப்ளஸ் A2. இல்லை 2 ஆங்கிள்ஸ் வந்து பிளேஸ்டு பேக் டு பேக்காக இருந்துச்சுன்னா A1 ப்ளஸ் K A2, கனெக்டட் ப்ளஸ் K இன்ட்டு அன்கனெக்டடு. K வந்து 5A1 பை 5A1 ப்ளஸ் A2. இல்லை சார், 2 angles are placed back to back and connected to both side தான் A1 plus A2. ஸோ இந்த 3 கேஸில் எது வேணால் நமக்கு கேட்பான். சரியா? கொஷன்லாம் வேணும். ஸோ டுடே டிஸ்கஷன் இஸ் ஒன்லி அபவுட் இந்த மாதிரி 10 சப்ஜெக்ட்க்கும் இருக்குது. சரியா? அதை போக ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தரேன். சரியா? ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் we are having a content like this, marathon as well as formula. சரியா? இதை நீங்கள் பார்த்தாலே போதும், almost you will get everything. Okay. Let us move to environmental engineering now. So இப்போ environmental போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ let us start with population forecasting method. ஓகே, ஸோ population forecasting மெத்தடில் ஃபஸ்ட்டு arithmetic progression மெத்தடு. ஸோ P0 ப்ளஸ் N இன்ட்டு X bar. சரியா? P0 ப்ளஸ் N இன்ட்டு X bar. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 5 டிகேட்டுக்கு பாப்புலேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா இஸ் ஆஸ்கிங் பாப்புலேஷன் பை நெக்ஸ்ட் டிகேட். டிகேட்னா 10 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ 19, ஸோ கடைசியாக என்ன பாப்புலேஷன் இருக்குது? 47,000. அப்போ P0ஓட வேல்யூ என்ன? 47,000 ப்ளஸ் N இன்ட்டு X bar. Nன்றது நான் 1970 எடுக்கிறேன், ஒரு டிகேட் தள்ளினா 1980. அப்போ ஒரு 10 வருஷம் தள்ளி. ஸோ அப்போ 10 வருஷன்றது எத்தனை டிகேட்டு? ஒரு டிகேட். அப்போ 1 இன்ட்டு X barன்றது என்ன அப்படின்னா, லிசன், ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். 28 மைனஸ் 25 3, 34 மைனஸ் 28 6,000, 42 மைனஸ் 34 8,000, 47 மைனஸ் 42 5,000. புரியுதா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,000 6,000 8,000 and 5,000. ஸோ அதை ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை இன்க்ரிமெண்ட் இருக்குது? 4 டிவைட் பை 4. ஸோ X bar is 5,500. Substitute பண்ணிங்கன்னா 52,500. You will get the answer as 52,500. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மெத்தடு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். P0 இன்ட்டு 1 + R/100 தி ஹோல் பவர் என்ன. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா
இதுதான் அந்த மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆர்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 இன்ட்டு R3 இன்ட்டு R4. இதை வச்சு ப்ராப்ளம் கேட்க முடியாது, பட் ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு, சரியா? ஸோ இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு P0 ப்ளஸ் NX பார் ப்ளஸ் N இன்ட்டு N ப்ளஸ் 1/2 இன்ட்டு Y பார். ஸோ அதில் இது வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸு, எக்ஸ் பார்ன்றது, Y பார்ன்றது ஆவரேஜ், எக்ஸ் பார்ன்றது ஆவரேஜ் இன்க்ரீஸு, Y பார்ன்றது ஆவரேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸு, சரியா? ஸோ அதை வச்சு ஒரு மாடல் கொடுத்துருப்பேன். அது தேவை கிடையாது, நாட் ரெக்வயர்ட், வராது. இதை வச்சுலாம் கொஸ்டின் வராது. என்ன கேள்வி வரும்னா ஒன்று ஃபார்முலா கேட்பான், அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் வந்து ஓல்டு சிட்டிக்கு யூஸ் பண்ண சொல்லுது, சரியா? க்ரோத் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சரியா? ஏற்கனவே ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும். நியூ அண்ட் யங்கர் சிட்டிஸ்க்கு வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் மெத்தடு யூஸ் பண்ணணும், சரியா? நெகட்டிவ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு, சரியா? ஸோ அப்போ ஓல்டு டவுனுக்கு எது யூஸ் பண்ணணும்? அரித்மெட்டிக் இன்க்ரீஸு. நியூ அண்ட் யங்கர் சிட்டிஸ்க்கு எது யூஸ் பண்ணணும்? ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபயர் டிமாண்டு. ஸோ அப்போ ஃபயர் டிமாண்டுக்கு குச்லிங் ஃபார்முலா இஸ் given by 3182 square root of P. Freeman formula is given by 1136 P by 5 plus 10. ஸோ அது நேஷ்னல் போர்ட் ஆஃப் அண்டர்ரைட்டர் ஃபார்முலா. 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா 4637 ஸ்கொயர் ரூட் ஆஃப் P இன்ட்டு 1 மைனஸ் 0.001 ரூட் ஆஃப் P. 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 45600. இதே பஸ்டன் ஃபார்முலா வந்து 5663 ஸ்கொயர் ரூட் ஆஃப் P, சரியா? பேசிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு சம் போட்டிருப்பேன். ஸோ பாப்புலேஷன் வந்து 1,40,000. அப்போ குச்லிங் ஃபார்முலா 3182 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த பாப்புலேஷன் P சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப லேக்ஸில் பண்ணணும், சரியா? சாரி, 1000 பண்ணணும். இது ஏன் இந்த கொஷின் போட்டிருக்கு அப்படின்னா இந்த P இருக்குல்ல, இந்த P சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப யூ ஷுட் சப்ஸ்டியூட் இன் வாட்? 1000. இங்கே பாருங்கள், P இருக்குல்ல 140,000 இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா 1000 ரிமூவ் பண்ணிவிட்டு தௌசண்ட்ஸில் சப்மிட் பண்ணணும், அப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 140 மட்டும் தான் போடணும், சரியா? அதே தான் இங்கேயும் 140. சின்ன சேஞ்சு P/5 வரும், 10 வராது. அங்கே P/10 இருந்தது, அது தப்பு, P/5 வரும், சரியா? ஜஸ்ட் ஃபார் யூர் நாலேஜ் வராது. அப்போ பாப்புலேஷன் உள்ள 1000 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி தான் பஸ்டன் ஃபார்முலாவும் 5663 ஸ்கொயர் ரூட் ஆஃப் P. P should be substituted in 140, சரியா? 140. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் அப்படின்றது 1.8 டைம்ஸ் ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா இப்போ ஒரு நாள் இருக்குன்னா மேக்ஸிமம் பீக் டிமாண்ட் எப்போ இருக்குன்னா காலைல ஒரு 10 மணி இல்லை 8:30 மணி. ஏன்னா அப்போ தான் எல்லாருமே வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாளில் எப்போ வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா அந்த ஒரு நாளில் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு. 8:30 மணிக்கு எல்லாம் குளிப்பான், சரியா? ஆஃபீஸ் போகிறவன், ஸ்கூல் போகிறவன், ஓகே, மெனி ஆஃப் தெம் வில் யூஸ் தி வாட்டர் அட் தி பீக் ஆர். அதுதான் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். தட் இஸ் கிவன் பை 1.8 டைம்ஸ் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் வேணும்னா 1.5 டைம்ஸ் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு. அப்படி இல்லைன்னா 2.7 டைம்ஸ் ஆவரேஜ் டிமாண்ட். ஓகே, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் இஸ் 1.5 டைம்ஸ் மேக்ஸிமம் டெய்லி அல்லது 2.7 டைம்ஸ் ஆவரேஜ் டிமாண்ட். சி கோயின்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். ஸோ மேக்ஸிமம் டெய்லி ஃபயரு ரெண்டுத்தையும் சேர்த்தனா ஒரே நேரத்தில், கோயின்சிடென்ட்னா என்ன, ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆகுது. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டும் ஆகுது, அதே சமயத்தில் ஃபயருக்கும் டிமாண்ட் வருதுன்னா அதுதான் கோயின்சிடென்ட் டிராஃப்ட். டோட்டல் டிராஃப்ட்ன்றது கோயின்சிடென்ட் டிராஃப்ட் ஆர் மேக்ஸிமம் ஹவர்லி டிராஃப்ட் விச் எவர் இஸ் கிரேட்டர். அப்போ டோட்டல் டிமாண்ட்ன்றது என்னன்னா கோயின்சிடென்ட் டிமாண்டும் எடுத்து பார்ப்பேன், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டும் எடுத்து பார்ப்பேன், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டும் எடுத்து பார்ப்பேன். இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து டோட்டல் டிமாண்ட். ஓகே, இந்த ஸ்டாக்கியோமெட்ரிலாம் தேவையில்லை, டேரெக்டாக ஆர்டினஸ் போயிடலாம், சரியா? ஸோ இப்போ ஆர்டினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தண்ணி ஹார்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உப்பு தண்ணி, உப்பு அதிகமாக என்ன ஆகும், சோப்பில் வந்து நுர வராது, கரெக்டாக? ஸோ அப்போ அதுதான் ஹார்ட்னஸ். அப்போ ஹார்ட்னஸ்னால நம்ம என்ன ஆகும்னா லாண்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஐஐடி கான்பூரில் கேட்டிருந்தாங்க, ஹார்ட்னஸ் அதிகமாச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னா லாண்ட்ரி எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா சோப் வந்து வராது உப்பு தண்ணினால, உப்புத்தன்மை அதிகமாகிறதுனால
ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ ஹார்ட்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, திஸ் த எக்ஸ்பிரஷன். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து 50. கால்சியம் கார்பனேட் இங்கே 50 வரும். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் Ca2 ப்ளஸ் வந்து 20, மெக்னீஷியம் வந்து 12. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா, எல்லாமே மில்லிகிராம் பர் லிட்டரில் இருக்கணும். எவ்ரிதிங் ஷுட் பி இன் மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ அப்போ weight of Ca2 plus into equivalent weight of calcium carbonate 50, equivalent weight of calcium வந்து 20 plus weight of Mg2 plus into again equivalent weight of calcium carbonate 50, equivalent weight of magnesium வந்து 12. சரியா, this is how value will come. ஸோ அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ்ன்றது மினிமம் ஆஃப் டோட்டல் ஹார்ட்னஸ் ஆர் அல்காலினிட்டி. சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஏயில். சரி, அது கேட்பாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், டோட்டல் ஹார்ட்னஸ் 320, அல்காலினிட்டி வந்து 200 அப்படின்னா, இப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து ரெண்டில் எது குறைவாக இருக்கோ அதுதான் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ். அப்போ எது கம்மியாக இருக்குது? 200. ஸோ அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளோ? 200. ஸோ 200 இஸ் தி கார்பனேட் ஹார்ட்னஸ். ஸோ அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து 200. ஸோ அப்போ மீதி டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளோ? 320. 320ல் 200 போச்சுன்னா நான் கார்பனேட் எவ்வளோ? 120. புரியுதா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கார்பனேட் ஹார்ட்னஸ் வேணும்னா டோட்டல் ஹார்ட்னஸும் அல்காலினிட்டியும் கம்பேர் பண்ணுங்கள். அதில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ். ஸோ அப்போ இங்கே வந்து 200 தான் கம்மியாக இருக்குது. அப்போ 200 இஸ் தி கார்பனேட் ஹார்ட்னஸ். ஸோ அப்போ 200 வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ்க்கு போயிடுச்சு 320ல். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 120 நான் கார்பனேட் ஹார்ட்னஸாக கான்ட்ரிபியூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன். ஸோ செடிமெண்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. செடிமெண்டேஷன் டேங்க்கில் இந்த பார்ட்டிக்கிள்லாம் கிராவிட்டினால செட்டில் ஆகும். அப்படியே தண்ணி போகுது, வாட்டரு. ஸோ வாட்டர் போகிறப்ப இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் கிராவிட்டினால செட்டில் ஆக வைப்பேன். அதுதான் வந்து செடிமெண்டேஷன் டேங்க்கு. இது வந்து செட்லிங் வெலாசிட்டி, இது ஃப்ளோ வெலாசிட்டி. ஓகே, செட்லிங் வெலாசிட்டி, இது ஃப்ளோ வெலாசிட்டி. அப்போ சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க், அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் வந்து லோட் ஆகுது, வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் வாட்டர் லோடட் பர் செகண்ட் ஆர் பர் டைம், டிஸ்சார்ஜ் எவ்வளோ தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் லென்த் இன்ட்டு பிரெத்தில், அதுதான் வந்து சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட்டு. செட்டிங் வெலாசிட்டி அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் எல்லாம் செட்டில் ஆகுது, அதெல்லாம் செட்டிங் வெலாசிட்டி. இட் இஸ் கிவன் பை g by 18 times கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இன்ட்டு s minus 1 இன்ட்டு d ஸ்கொயர். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ ரேட்டு, இது செட்லிங் வெலாசிட்டி. திஸ் இஸ் ஃபார் டிஆர்பி, நாட் ஃபார் யூ, இதெல்லாம் கிடையாது. ஸோ பட் செடிமெண்டேஷன் டேங்க் எதை ஃபாலோ பண்ணணும்னா டைப் 1 செட்லிங்கை ஃபாலோ பண்ணும். தட் வில் ஃபாலோ டைப் 1 செட்லிங். அதை வந்து டைப் 1 செட்லிங்னா என்ன அப்படின்றத இட் இஸ் இன் டெப்த் இன் கிளாஸ். சரியா, கிளாஸில் அதை சொல்லிக் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் டு டிஓ. சரியா? ஸோ பிஓடி கேட்பாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி மேரதான். அதனால் ஓவராலாக எல்லா டாப்பிக்கும் எங்கேருந்து கேள்விகள் வருமோ அதை மட்டும் வந்து அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 40 கொஷின்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும் இதிலேருந்து. சரியா, எடுத்ததுலேருந்து. ஸோ இப்போ பிஓடி வேணும் அப்படின்னா இனிஷியல் டிஓ மைனஸ் ஃபைனல் டிஓ இன்ட்டு டைலூஷன் ஃபேக்டர். இந்த கான்செப்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டைலூஷன் ஃபேக்டர்ன்றது வால்யூம் ஆஃப் டைலூட்டட் சாம்பிள் பை வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட் சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இனிஷியல் டிஓ வந்து 5, ஃபைனல் டிஓ 2. ஸோ அப்போ 5 ml வந்து சாம்பிள், 100 ml டைல்யூட்டட் சாம்பிள் அடித்தோம் அப்படின்னா பிஓடி என்ன? 5 minus 2 into 100 by 5, that is equal to 60. இந்த கொஷின் பாருங்கள், இனிஷியல் டிஓ 5, ஒருவேளை ஃபைனல் டிஓ 0 வந்துருச்சுன்னா நீங்கள் 0ன்னு வச்சு ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பிஓடின்றது என்னென்னா அந்த ஆர்கானிக் மேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிஓடி. அந்த ஆர்கானிக் மேட்டரை டேரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த சீவேஜில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நான் ஆக்சிஜன் கொடுப்பேன். ஆக்சிஜன் டிமாண்டு, நான் ஆக்சிஜன் கொடுக்குறத நான் ஆக்சிஜனை சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுன்னா ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடும். ஸோ அப்போ நான் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அது ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடும். நான் அப்போ எப்படி கண்டுபிடிப்பேன்? அது ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்துக்குதோ அவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குது அப்படின்னு இன்டெரக்டாக கண்டுபிடிப்பேன். ஒருவேளை டிஓவே 0 அப்படின்னா அதில் ஆர்கானிக் மேட்டர் நிறையா இருக்குன்னு இருக்கும். ஏன்னா நான் கொடுக்க ஆக்சிஜன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. அப்படி இருந்ததுன்னா ஃபைனல் டிஓ 0னா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. cannot be determined. ஏன்னா அது எப்போ 0 ஆச்சுன்னு தெரியாது. சரி, அப்போ டிஓ ஃபைனல்னா we cannot determine this value. ஸோ இது வந்து பிஓடி இன் டேர்ம்ஸ் ஆஃப்
எக்ஸ்பொனென்ஷியல் டிரைவ் பண்ணணும் L நாட் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி சரியா. நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. ஸோ அப்போ கேடி அட் எனி டெம்பரேச்சர் வேணா 20 டிகிரி செல்சியஸ் இன்ட்டு 1.047 தி ஹோல் பவர் டி மைனஸ் 20. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இது கேட்பான், வெரி இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் பிஓடி ஆஃப் டொமஸ்டிக் சீவேஜ் எவ்வளோ அப்படின்னா 8 கிராம் பர் கேபிட்டா பர் டே. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 80 கிராம் 80 கிராம் நம்ம வேஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் பிஓடி ஆஃப் இண்டஸ்ட்ரி பை 0.08 kg per day. பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் கேட்பான். டோட்டல் பிஓடி ஆஃப் இண்டஸ்ட்ரி பை 0.08 kg per day. ஸோ அடுத்து வந்து சீவர் டிசைனு. சீவர் டிசைனில் மேனிங்ஸ் ஃபார்முலா மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 by மேனிங் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஹைட்ராலிக் ரேடியஸ் இன்ட்டு ஸ்லோப் பவர் 1/2. இதில் ஆறுன்றது ஏரியா பை பெரிமீட்டர். ஓகே, ஏரியா பை பெரிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸோ பீக் சீவேஜ் ஃப்ளோக்கு இஸ் அன் எம்பரிக்கல் ஃபார்முலா. Qmax வேணும்னா 18 + square root of P by 4 + square root of P. ஓகே, இது கேட்பாங்க. சர்க்குலர் சீவரில் மேக்ஸிமம் ஃப்ளோவுக்கு என்ன கண்டிஷன்னா டெப்த் எவ்வளோ இருக்கணும்னா 0.81 டைம்ஸ் தி டயா ஃபார் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஃபார் டிஸ்சார்ஜுக்கு டெப்த் இஸ் ஈக்குவல் டு 0.95 டைம்ஸ் தி டயா. 95% ஆஃப் டயா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜுக்கு, 81% ஆஃப் டயா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ கேல்குலஸ் வச்சு ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ப்ராப்ளம் ஓகே, டைலூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் தேவையில்ல, இதெல்லாம் வந்து கிளாஸில் சொல்லித்தரேன் சரியா, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து எஸ்டிமேஷன் டச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்றது டோட்டல் பில்டிங் ஃப்ளோர் ஏரியா பை கிராஸ் பிளாட் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ ஃபார் ட்ரிபிள் ஸ்டோரி அப்படின்னா டோட்டல் பில்டிங் ஃப்ளோர் ஏரியா என்ன 3 × 400 கரெக்டா. டோட்டல் பில்டிங் ஃப்ளோர் ஏரியா வந்து 3 × 400 பை கிராஸ் பிளாட் ஏரியா என்ன 1000. அப்போ டிவைட் பண்ணால் 1.2 இஸ் தி ஆன்சர். 1.2 இஸ் தி ஆன்சர் சரி. அதை வச்சு இந்த மாடல் போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கேருந்து கேட்போன்னா வேல்யூவேஷன்லேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி, ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி சரியா, எல்லாத்துலேயும் வேல்யூவேஷன்லேருந்து கேட்பான். இந்த கிளாஸ் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணதுனால நான் கான்செப்ட்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, வெறும் ஃபார்முலா மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் இதுலேருந்தே 40 கொஸ்டின் வந்துடும். ஜஸ்ட் இமேஜின், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ அப்போ மேரத்தானும் ஃப்யூச்சரில் மேரத்தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்கும், கொஷின் டிஸ்கஷன் இருக்கும் சரியா. கொஷின் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், அது இல்லாமல் எல்லா கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணுவேன் சரியா, ஓப்பன் சோர்ஸ்லேயே. ஓகே ஃபைன். ஸோ வேல்யூவேஷனில் சிங்கிங் பண்ணேன்னா SI by 1 + I தி ஹோல் பவர் n -1. ஐன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, எஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்டு, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்வயர்ட் டு ஃபைண்டிங் சிங்கிங். ஸோ இப்போ கேபிட்டலைஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மணி whose annual interest at highest prevailing rate will be equal to net income received from the property சரியா. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு நெட் இன்கம் வந்து வருது. ஸோ அது எப்படி வருது அப்படின்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வைப்பேன். அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ இன்கம் வருதோ அதுக்கு ஈக்குவலாக நான் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுதான் வந்து கேபிட்டலைஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஆன்விட்டி. ஸோ ஆன்விட்டினா ஒரு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி பே பண்ணுவோம், அதுதான் வந்து ஆன்விட்டி. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்றது இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நாள் ஆக ஆக அதோட வேல்யூ வந்து குறையும். ஸோ எப்படி குறையும்னா ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு 100 மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிப்ரிசியேஷன் இன்ட்டு டிப்ரிசியேட்டட் வேல்யூ பை 100 தி ஹோல் பவர் n சரியா. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூவேஷனில் இயர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவேன். இயர் பர்ச்சேஸ்னா மல்டிப்ளைட் பை நெட் இன்கம். சி வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. நெட் இன்கம் இன்ட்டு இயர் பர்ச்சேஸ். இயர் பர்ச்சேஸ்ன்றது 100 பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1 பை ஐ. இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சிலாம் கேட்டிருக்காங்க. ஐன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரியா. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம 4 சப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துருக்கோம். we have covered 4 subjects, only formula. இதுலேருந்து டேரெக்டாக இன்டெரக்டாக 40 கொஸ்டின் வரும். அகைன் ஐம் சேயிங் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணல,
கொஞ்சம் ஏரியா தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் கொஷின் ஒவ்வொரு 10 சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கொஷின் வருமோ அதை சால்வ் பண்ணுவோம். அது இல்லாமல் வில் பிளான் ஃபார் ஃபுல் மேரத்தானும் பிளான் பண்ணலாம். சரியா? ஸோ ஏற்கனவே வந்து நம்ம கற்போம் தமிழால் இந்த முனிசிபல் சப்ளை கார்பரேஷனுக்கு ஜேடியூ ஆஸ் வெல் as ஏஇக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறீங்க. சரியா? ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அது வந்து தட் கம்ஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டியால் மட்டும்தான் என்ன வேணும் அப்படின்றத சொல்ல முடியுங்க. பாருங்கள் 4 சப்ஜெக்டில் நான் இதுலேருந்து 40 மார்க்ஸ் வரும்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 hour 45 minutes நான் முடிச்சிட்டேன். சரியா? அப்போ அதுலேருந்து வருமானா கண்டிப்பாக வரும், இன்டெரக்டாக வரும். சரி, அது எப்படின்னா 10 years அனாலிசிஸ், 15 years அனாலிசிஸ், அப்புறம் அந்த டைனமிக்காக எப்படி மாறும், இந்த மாதிரி 10 சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. சரியா? திஸ் ஃபார்முலா சீரீஸ் இஸ் ஆல் ஃபார் ஆல் தி 10 சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் ஃபியூச்சரில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல் மேரத்தானும் போவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ஜென்ரலாக நார்த் சைடில் போவாங்க ஃபுல் மேரத்தான். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஹவ் அப்ரோச்ட் வித் திஸ். சரியா? ஸோ சப்போர்ட் அஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். சரியா? ஃபியூச்சரில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நான் மேரத்தான் வந்து போகிறேன் ஃபார் தி ஃபஸ்ட் டைம். தமிழில் எல்லாமே கவர் ஆகும், இந்த மாதிரி இருக்காது. ஃபுல் சிலபஸ் வில் பி கவர்டு தேர் இன் தி ஃபுல் மேரத்தான் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் அழகாக அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி அழகாக எழுத முடியும். சரியா? ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன். சரியா? ஸோ பி கான்ஃபிடென்ட். ஸோ நான் சொன்னது தான், ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ டூ ரிவிஷன். இன்னும் 4 months இருக்குது. 4 months இஸ் த கரெக்ட் டைம். அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஸோ ஆப்டிமமாக இருக்குது. இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்டு, ஆப்டியூட், ஜிஎஸ். இப்போ யூனிட் 9லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்குறான். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் படிங்க. டைனமிக்காகவும் வரும் பேப்பர். ஒரு 10 கேள்வி டைனமிக்காக எதிர்பார்க்கலாம் ஜிஎஸ்சில், ஏன்னா அன்யூனிவர்சிட்டி செட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 10 marks யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் யூனிட் 9. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சு படிங்க, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு படிங்க. இந்த 4 monthsல நிறையா சோர்ஸ் எடுத்து வச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட எஃபிஷியன்சி வந்து குறையும். எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன படிக்கணும் அப்படின்ற அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு சேனலைசேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டார்கெட் பாயிண்ட் வந்து ஈஸியாக இருக்கும், சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிரும். சரியா? ஸோ தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல்.